ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்எஸ் அகர்வால் டைம் அண்ட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு சின்ன பேசிக்கான கான்செப்ட் அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. மீதி எல்லாமே என்னென்ன எந்தெந்த கொஷினுக்கு தேவையோ நான் அந்தந்த இடத்துல சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. ஓகேவா? ஸோ அதனால் இங்கே வந்து பெருசாக நமக்கு இத்தனை டைப்ஸ் இருக்குது, இத்தனை கான்செப்ட்ஸ் இருக்குது, இத்தனை மாடல் இருக்குது அப்படின்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவை கிடையாது. சரிதானே? சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏ அப்படின்னு ஒருத்தவர் இருக்கார். இந்த ஏ அப்படிங்கிறவர் ஒரு வேலையை என் டேஸில் முடிச்சிருவார். ஓகேவா? ஏ அப்படிங்கிறவர் என் டேஸில் ஒரு வேலையை முடிச்சிருவார். உதாரணத்துக்கு 10 நாளில் முடிச்சிருவார் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ அவர் ஒரு நாளில் என்ன வேலை செஞ்சுருப்பார் அப்படின்னா, ஏ ஒரு நாளில் என்ன வேலை செஞ்சுருப்பார். அப்போ 1 டேயினுடைய ஒர்க்கு ஏ என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா 1/n, அதாவது 1/10. கரெக்டு தானே? ஒரு வேலையை 10 நாளில் முடிச்சிருவார்ப்பா. அப்போ ஒரு நாளில் என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா 1/10 வேலை செய்வார். அப்போ 10 நாளில் அந்த வேலையை முடிச்சிருவார்ல. கரெக்டு தானே? உங்களுக்கு புரியுதுல? ஸோ இந்த கான்செப்ட் இது ஒன்றே ஒன்று மட்டும்தான். இப்போ ஏ ஒரு வேலையை என் நாளில் முடிச்சிருவார் அப்படின்னா அவர் ஒரு நாளில் 1/n வேலை செஞ்சுருப்பார். இதையா வச்சுக்கோங்க. இப்படி அப்படியே ரிவர்ஸ் போகவும் தெரியணும். ஏ ஒரு நாளினுடைய வேலை, ஏயினுடைய வேலை 1/n அப்படின்னா அந்த வேலையை ஏ முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? n நாட்கள் ஆகும். கரெக்டாக? இப்போ 1/10 அப்படிங்கிறது ஏயினுடைய ஒரு நாள் வேலை. அப்போ அந்த வேலையை மொத்தமாக அவர் எத்தனை நாளில் முடிச்சிருவார் அப்படின்னா 10 நாட்களில் முடிச்சிருவார். கரெக்டாக? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகே தானே? சரி, ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போயிடலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் ரோஜர் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 days, ஆண்டனி கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 5 days. அப்போ ரோஜர் அப்படிங்கிறவர் 8 நாளில் முடிச்சிருவாராம்ப்பா ஒரு வேலையை. ஆண்டனி அப்படிங்கிறவர் 5 நாளில் முடிச்சிருவாராம். கரெக்டாக? இன் ஹவு மெனி டேஸ் வில் போத் ஆஃப் தம் டுகெதர் கம்ப்ளீட் ஒர்க். அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்கிறப்ப எத்தனை நாளில் அந்த வேலை முடியும் அப்படிங்கிறதான் நமக்கு கேள்வி. சரி, இது என்ன செய்யணும் அப்படின்னா, ஏ 8 நாள், அதாவது ஆர் அப்படிங்கிறவர் ரோஜர். இந்த ரோஜர் அப்படிங்கிறவர் 8 நாளில் வேலையை முடிக்கிறார் அப்படின்னா ஒரு நாளில் என்ன வேலை செஞ்சுருப்பார்? 1/8 வேலை செஞ்சுருப்பார். ஆண்டனிங்கிறவர் 5 நாளில் ஒரு வேலையை முடிச்சிருவார் அப்படின்னா ஒரு நாளில் என்ன வேலை செஞ்சுருப்பார்? 1/5 வேலை செஞ்சுருப்பார். அவ்வளோதானே? இப்போ எப்பயுமே நமக்கு 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு நம்ம கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்து ஒரு நாளில் அவங்க என்ன வேலை செஞ்சுருப்பாங்கிறத கண்டுபிடிச்சோம்ல, அதை ஆட் பண்ணணும். அப்போ 1/8 + 1/5 அவ்வளோதான். இதை ஆட் பண்ணேன் அப்படின்னா இங்கே கீழே நான் எல்சிஎம் எடுக்கணும். 40ன்னு எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ இங்கே 5ன்னு வருமா, இங்கே 8ன்னு வருமா. அப்போ என்ன மேலே நமக்கு என்ன வருது? 13ன்னு வருதா, கீழே 40ன்னு வருதா. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் 13/40 வேலை செஞ்சுருப்பாங்களா? கரெக்டு தானே? அதாவது ஒரு நாளில் ரோஜர் 1/8 வேலை செய்கிறாரு, ஆண்டனிங்கிறவர் 1/5 வேலை செய்கிறாரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்கங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? ஒரு நாளில் 1/n வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? n டேஸில் முடிச்சிருவாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாளில் 1/nனா n டேஸ். ஏன்னா டேஸில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதனால் நான் டேஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்தால் அவங்க 40/13 டேஸில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ 40/13 டேஸ் அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்? அவங்க மொத்தம் ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுலேருந்து நம்ம ஒரு நாளில் அப்போ என்ன வேலை பார்ப்பாங்கங்கிறத ரெசிப்ரோக்கல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே ஆட் பண்ணுறேன். அதுக்கு வந்த ஆன்சரை நான் ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக? ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் ஆட் பண்ணுறேன், வந்த ஆன்சரை ரெசிப்ரோக்கல், வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அதுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். அவ்வளோதானே? முடிஞ்சிருச்சுல. இப்போ 40/13 ஒரு வேளை ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. 3 1/13 டேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, மிக்சடு ஃப்ராக்ஷனாக. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? அடுத்த கேள்வி, இஃப் ஏ அண்ட் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 15 days. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பாங்களாம்ப்பா. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிச்சுருவாங்களாம். பி மட்டும் ஒரு வேலையை, அதே வேலையை 20 நாளில் முடிச்சிடுவோம். அப்போ பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருவாங்களாம்? 20 நாளில் முடிச்சிருவாங்களாம். ஓகேவா? அப்போ இன் ஹவு மெனி டேஸ் கேன் ஏ அலோன் கம்ப்ளீட் த ஒர்க். அப்போ ஏ மட்டும் அந்த வேலையை செஞ்சால் எத்தனை நாள் ஆகும்? ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சால் 15 நாள், பி மட்டும் செஞ்சால் 20 நாள். அப்போ ஏ மட்டும் செஞ்சால் எத்தனை நாட்கள்? அவ்வளோதான கேள்வி. இப்போ நான் போன தடவையே என்ன சொன்னேன்? இப்போ ஏ ஒரு வேலை எக்ஸ் நாட்களில் முடிப்பார். எக்ஸ் எனக்கு தெரியாததுனால நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். கரெக்டாக? அப்போ 1/x
ப்ளஸ் 1/20. இது ஏயுடைய ஒரு நாள் வேலை, இது பியினுடைய ஒரு நாள் வேலை. ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? ஏவும் பியும் சேர்ந்து செஞ்ச ஒரு நாள் வேலை வந்துருமா? அப்போ ஏவும் பியும் சேர்ந்து 15 நாளில் முடிச்சுருவாங்க. அப்படின்னா 1/15 போட்டேன்னா இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணேன்னா எனக்கு எக்ஸுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான்ப்பா எனக்கு ஏனுடைய ஆன்சர். அவ்வளோதானே, ரொம்ப சிம்பிளானது தான். ஏவும் பியும் சேர்ந்து 15 நாள், அப்போ 1/15 இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம். அப்போ ஏ மட்டும் எத்தனை நாள்னா எக்ஸ் நாள் எனக்கு தெரியாத நாள் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். பி மட்டும் 20 நாள், அப்போ 1/20. கரெக்டு தானே? அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அதை சால்வ் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் எல்சிஎம் தான் எடுக்கணும். அப்போ கீழே 20x அப்படின்னு சொல்லி வரும், இங்கே 1/15 இருக்குது. அப்போ இங்கே வந்து 20 அப்படின்னு சொல்லி வரும், இங்கே எக்ஸ்ன்னு சொல்லி வரும். அவ்வளோதானே, 20 + x டிவைடட் பை 20x இஸ் ஈக்குவல் டு 1/15. இங்கே 3 5s are 15 போடலாம், இங்கே 4 5s are 20 வரும். இந்த 3 எங்கிட்ட கொண்டு வரேன். அப்போ 3 எங்கிட்ட கொண்டு வந்தேன் அப்படின்னா 3 × 20 16 வரும். 60 + 3x இஸ் ஈக்குவல் டு 4x அப்படின்னு சொல்லி வரும். இந்த 3x அங்கிட்டு கொண்டு போகிறேன். அப்போ 4x - 3x x. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 60 days. எக்ஸுக்கு எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருச்சு? 60 நாட்கள் அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. அப்போ எக்ஸுக்கான வேல்யூ வந்து 60 நாட்கள். அவ்வளோதான். இப்போ எக்ஸு தானே எனக்கு தேவை, அப்போ 60 நாட்களில் ஏ மட்டும் செஞ்சால் அந்த வேலையை முடிச்சிருப்பாரு. ஓகேவா, புரியுதா? இப்போ நான் ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் சொல்லித்தரேன் இந்த இடத்துல. ஏ மட்டும் செஞ்சால் 60 நாள் ஆகுது, பி மட்டும் செஞ்சால் 20 நாள் ஆகுது. அப்போ கண்டிப்பாக பி மட்டும் செஞ்சாலே 20 நாளில் முடிச்சிருவார்ப்பா. ஏ மட்டும் செஞ்சால் 60 நாள் ஆகும். அப்போ 2 பேரும் சேர்ந்தால் கண்டிப்பாக 20 நாளைக்கு கம்மியாக தானே ஆகும். அப்போ ஏ + பி 15 நாளா? இந்த கான்செப்ட் புரியுதுல்ல? இப்போ நான் மட்டும் செய்கிறேன், இப்போ நான் மட்டும் செஞ்சாலே 20 நாளில் முடிச்சிடுவேன். இப்போ ஏங்கிற ஒருத்தர் அவர் மட்டும் செஞ்சால் 60 நாள் ஆகும். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்றோம் அப்படின்னா நான் மட்டும் செஞ்சாலே 20 நாளில் முடிச்சிடுவேன். பி மட்டும் செஞ்சால் 20 நாளில் முடிச்சிடுவேன். அப்போ இப்போ ஏவும் எனக்கு ஹெல்ப்புக்கு வந்துட்டார். அப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறப்ப இன்னியும் அந்த 20 நாட்களை காட்டி கம்மியாகுதா? அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ 15 நாள். அப்போ இந்த ஒரு சின்ன லாஜிக் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? அடுத்த கேள்வி போயிடலாமா? A alone can complete a piece of work of ₹300 in 6 days. இப்போ ஏ மட்டும் ஒரு வேலையை செஞ்சார் அப்படின்னா 6 நாட்களில் செஞ்சுருவாராம். அந்த ஒர்க்குக்கு அவருக்கு சம்பளம் எவ்வளவா? 300 ரூபாயாம். அந்த ஒர்க்குக்கு அவருக்கு சம்பளம் எவ்வளவா? 300 ரூபாயாம். பட் பை என்கேஜிங் அன் அசிஸ்டண்ட் த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் இன் 4 days. அப்போ இவர் ஒரு அசிஸ்டண்ட்டை கூட வச்சுக்கிறார். அப்போ அவர் அந்த அசிஸ்டண்ட்டுங்கிறவர் என்னென்னு எடுத்துக்கிறேன்? பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ பி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஏயினுடைய அசிஸ்டண்ட். ஓகேவா, ஏஸ் அசிஸ்டண்ட் தான் பி. இப்போ இவர் பின்னு ஒருத்தவரோட சேர்த்துக்கிறாரு. அப்போ அந்த வேலை எத்தனை நாளில் முடிஞ்சிருதான்? 4 நாட்கள்லேயே முடிஞ்சிருதான். அப்போ அந்த ஒர்க்கு வந்து 4 நாட்கள்லேயே கம்ப்ளீட் ஆகிடுதான். இப்போ இந்த பி அப்படிங்கிறவருக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. அப்போ அவருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், அவரோட ஷேர் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகேவா, இப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க 2 பேரும் தனித்தனியாக அந்த வேலையை செஞ்சால் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அது நமக்கு தெரிஞ்சாதான் அவங்களுக்கான சம்பளத்தை நம்ம கரெக்டாக பகிர்ந்து கொடுக்க முடியும். ஓகேவா, இப்போ பி மட்டும் இந்த வேலையை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்போ பி மட்டும் செஞ்சால் எக்ஸ் டேஸ் அப்படின்னு எனக்கு தெரியாதுல்லப்பா, அதனால் எக்ஸ் டேஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ எக்ஸ் டேஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ ஏ மட்டும் செஞ்சார் அப்படின்னா 6 நாள், பி மட்டும் செஞ்சாருன்னா எக்ஸ் டேஸு. அப்போ 2 பேர் சேர்ந்து செஞ்சதுனால 4 நாள். அப்போ 1/4 போன சம்பளம் பார்த்தோம்ல, அது மாதிரி தான். இப்போ நான் இங்கே தான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதிலிருந்து நான் எக்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கரெக்டு தானே? எக்ஸ் என்னன்னு சொன்னால் பி மட்டும் செஞ்சால் எத்தனை நாள்னு சொல்லி எனக்கு தெரியும். அப்போ அதே மாதிரி தான் 6xன்னு எல்சிஎம் வரும். மேலே வந்து எக்ஸுன்னு வரும், ப்ளஸ் 6ன்னு வரும். இங்கே 1/4, இங்கே 2 2s are 4, இங்கே 3 2s are 6. ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கே 3xன்னு இருக்குது, இது அப்படியே எங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு இங்கே 2 × x 2x ப்ளஸ் 2 × 6 12. இந்த 2x இங்கிட்டு கொண்டு வர்றேன். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 12ன்னு கிடைக்குதா? அப்போ இந்த பி மட்டும் செஞ்சாருன்னா எத்தனை நாளில் செய்வார் அப்படின்னா 12 நாட்களில் செஞ்சுருவார். ஓகேவா, இப்போ ஏ மட்டும் செஞ்சாருன்னா 6 நாட்கள், பி மட்டும் செஞ்சாருன்னா 12 நாட்கள். ஓகேவா, இப்போ 2 பேரும் சேர்ந்து செய்கிறதுனால தான் 4 நாட்கள்லேயே முடிச்சிடுறாங்க. இப்போ இந்த வேலைக்கான சம்பளம் 300 ரூபாய். மொத்த வேலைக்கான சம்பளம் 300 ரூபாய். இப்போ நம்ம இவங்களுக்கு பகிர்ந்து தரணும். ஓகேவா, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஏ மட்டும் செஞ்சாருன்னா எவ்வளோ நாட்கள்னு கண்டுபிடிக்கணும், பி மட்டும் செஞ்சாருன்னா எவ்வளோ நாட்கள்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ மட்டும் செஞ்சாருன்னா எவ்வளோ நாட்கள், பி மட்டும் செஞ்சாருன்னா எவ்வளோ நாட்கள், அதை முதல்ல நான் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ எனக்கு கிடச்சிருச்சா? அப்போ ஏ மட்டும் செஞ்சால் எத்தனை நாட்கள், பி மட்டும் செஞ்சால் எத்தனை நாட்கள் நான் வச்சுக்கிறேன். இப்போ எப்பயுமே என்ன செய்யணும்? 1/A = 1/B போடணும்ப்பா. சரியா, அப்போ 1/6
1/12. இப்போ இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்னன்னு வரும்? 12ன்னு வரும். இப்போ 12ன்னு வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து 2ன்னு வருமா, இங்கே 1ன்னு வருமா? அப்போ 2 அப்படிங்கிறது ஏயினுடைய இது, பி 1 அப்படிங்கிறது பியினுடைய இது. அதாவது இங்கே என்ன குறிக்குது அப்படின்னா, இந்த 2 1 அப்படிங்கிறது என்ன குறிக்குது அப்படின்னா அவங்களுடைய எஃபிசியன்சியை குறிக்குது. அவங்க எவ்வளவு நல்லா வேலை செய்வாங்க அப்படிங்கிறத குறிக்குது. கரெக்டாக? இதை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இப்படி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஏ வந்து 6 நாட்களில் அந்த வேலையை முடிச்சிடுறாரு. ஆனால் பி அதே வேலையை முடிக்க 12 நாள் ஆகுதா? அப்போ பியை காட்டிலும் ஏ நல்லா செய்கிறாரு. எவ்வளவு நல்லா செய்கிறாருன்னா 2 மடங்கு நல்லா செய்கிறாரு. அதனால தான் இவருக்கு 12 நாட்கள் ஆகுது. அதில் பாதி 6 நாட்களில் ஏ வேலையை முடிக்கிறார். ஓகேவா? இப்போ இதுதான் இந்த ரேஷியோ. இந்த 2:1 அப்படிங்கிறது ஏ பியினுடைய ஒர்க் எஃபிஷியன்சி, அவங்க எவ்வளவு நல்லா வேலை செய்வாங்க அப்படிங்கிறதுனுடைய இதுதான் அந்த 2:1. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். என்ன செய்யணும்னா 1/A 1/B. ஏ எத்தனை தனியாக செஞ்சால் எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். பி தனியாக செஞ்சால் எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ கீழே எல்சிஎம் எடுத்துக்கோங்க. மேலே 2:1 வருது. கரெக்டாக? ஏன்னா கீழே எல்சிஎம் 12பா. இப்போ இங்கே வந்து மேலே இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 1ஆல் தான் பண்ணுவோம். அப்போ 2:1 வருது. அப்போ 2 அப்படிங்கிறது ஏ, பி வந்து இங்கே 1. கரெக்டாக? அப்போ ஏ பியினுடைய ஒர்க் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். ஏ பியினுடைய ஒர்க் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மொத்த வேலைக்கு வந்து எவ்வளவு ஆகுது அப்படின்னா 3. இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 + 1. இது மொத்த ரெண்டையும் அந்த எவ்வளோ ஒர்க் எஃபிஷியன்சி அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 3 நமக்கு கிடைக்குதா? எவ்வளோ கிடைக்குது? 2 + 1 அப்படின்னு 3 நமக்கு கிடைக்குது. அப்போ மொத்தம் 3. அதில் பி எவ்வளவு? 1. அப்போ மொத்தம் 3பா. அதில் ஒரு பங்கு தான் பிக்கு கொடுக்கணும். அப்போ மொத்த சம்பளம் இதுக்கு எவ்வளவு? 300 ரூபாய். அப்போ இன்ட்டு 300ன்னு போடணும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குதா? என்ன கிடைக்குது? 100 ரூபாய்னு கிடைக்குதா? அப்போ அதுதான் பியினுடைய சம்பளம். இப்போ அதுதான் பியினுடைய சம்பளம். இப்போ ஏயினுடைய சம்பளம் கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும்? 2 + 1 3 கீழே போட்டுறணும். ஏக்கு எத்தனைன்னு கிடச்சிருக்கு? 2ன்னு கிடச்சிருக்கு. அதை மேலே போட்டுறணும். இன்ட்டு மொத்த சம்பளம் எவ்வளவு? 300 ரூபா. அதை கீழே போட்டுறணும். இதை மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா? அப்போ இது 100ன்னு கிடைக்குது. அப்போ ஏக்கான சம்பளம் ₹200. ஓகேவா? இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சுவலாக ஏயினுடைய சம்பளம் பியினுடைய சம்பளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ மட்டும் செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பார், பி மட்டும் செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அதற்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா அவங்களுடைய ஒர்க் எஃபிஷியன்சி, வேலை செய்யும் திறன் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 1/A = 1/Bன்னு போடுங்க. அந்த ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, இப்போ இந்த ரேஷியோவை வச்சு அந்த 2 நம்பர் வருதா, அதை 2ஐயும் ஆட் பண்ணிக்கணும். அதுதான் மொத்த வேலை. அப்போ அதில் இவர் எவ்வளோ செய்கிறாரு, இவர் எவ்வளோ செய்கிறாரு, அதை வச்சு அவங்களுக்கு ஏற்ற சம்பளத்தை நம்ம கொடுத்துடணும். ஓகேவா? அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே தானே? அடுத்த கேள்வி போயிடலாமா? அடுத்த கேள்வி. ஏ கேன் டூ எ ஒர்க் இன் 4 days, பி இன் 5 days, சி இன் 10 days. ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை ஏபிசி டு டூ த ஒர்க் டுகெதர். ஃபஸ்ட்டு ஏபின்னு 2 பேரை பார்த்தோம். இப்போ 3 பேரை பார்க்குறோம். அவ்வளோதானே? ஒன்றுமே கிடையாதுப்பா. ஃபஸ்ட்டு ஏபின்னு 2 பேரை பார்த்தோம். இப்போ 3 பேர் சேர்ந்து செய்கிறாங்களாம். ஏ மட்டும் செஞ்சால் 4 நாளில் முடிச்சிருவார், பி மட்டும் செஞ்சால் 5 நாளில் முடிச்சிருவார், சி மட்டும் செஞ்சால் 10 நாளில் முடிச்சிருவார். இப்போ 3 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறதான் நமக்கான கேள்வி. கரெக்டு தானே? சரி, இப்போ என்ன செய்யணும்? எப்பயும் போல தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ 1/A + 1/B + 1/C போட்டோம்னா நம்ம ஏபிசி சேர்ந்து மொத்தம் எத்தனை நாள் அப்படிங்கிறத கிடச்சிடும். அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ 1/4 + 1/5 + 1/10 = அப்போ எல்சிஎம் எனக்கு என்னென்ன 20ன்னு நான் எடுத்துக்கிறேன்ப்பா. 20ன்னு எடுத்தேன் அப்படின்னா இங்கே மேலே இங்கேயே 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 + 4 + 2ன்னு வரும். 5 + 4 9 + 2 11/20. இப்போ இது ஆன்சர் கிடையாதுப்பா. எப்பயுமே ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? வர்ற ஆன்சர் ரெசிப்ரோக்கல் எடுத்தால் தான் நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு கிடச்சிருக்கும். இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் இருக்குல்ல, இந்த ஆன்சர் இருக்குல்ல 11/20. இந்த 11/20ங்கிறது அவங்களுடைய ஒரு நாள் வேலை. ஏ பி சி 3 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய 1 days ஒர்க்கு. ஒரு நாள் எவ்வளோ செய்வாங்களோ அந்த வேலை தான் நமக்கு இந்த ஆன்சராக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை என்ன செய்யணும்? ரெசிப்ரோக்கல் எடுத்தால் தான் அந்த எத்தனை நாட்களில் முடிப்பாங்கங்கிறது தெரியும். அப்போ 20/11 டேஸில் முடிப்பாங்க. 20/11 ஒருவேளை ஆப்ஷன் இல்லைனா 9/11 டேஸ் அப்படிங்கிறது ஆப்ஷனில் இருக்கும். ஓகேவா? அதாவது மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றி கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ 1 × 11 11 + 9 20 கீழே டினாமினேட்டரில் 11 போடும். அப்போ 9/11 டேஸில் அவங்க முடிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை
இந்த ரெசிப்ரோக்கல் எடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பு வந்துடும். அதை வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? எப்பயுமே கடைசியாக ரெசிப்ரோக்கல் எடுத்துடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பக்கம் போடுறோம்ல 1/a + b + c அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மைண்டில் வந்து உங்களுக்கு தோணிடும். இப்போ இங்கே 1/a + b + c போட்டிருக்கோம். அப்போ நமக்கு தேவை a + b + c தானே. கொஸ்டின் மார்க் என்னன்னு போட்டிருக்கேன், a + b + cக்கு தானே கொஸ்டின். அது நம்ம தான் நமக்கு தேவைன்னு சொல்லி கரெக்டாக ரெசிப்ரோக்கல் கடைசி ஸ்டெப்பில் எடுத்துருவோம். ஸோ அதனால் உங்களுக்கு மறக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இந்த இப்படி இதிலேருந்து ஆரம்பித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, மறக்காது. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம்ல. A and B undertake to do a piece of work for ₹600. A alone can do it in 6 days while B alone can do it in 8 days. With the help of C, they finish it in 3 days. Find the share of each. A மற்றும் B ஒரு வேலையை ₹600 செய்ய ஒப்புக்கொள்கிறார்கள். ஏ மட்டும் 6 நாட்களிலும் பி மட்டும் 8 நாட்களிலும் அந்த வேலையை முடிக்க முடியும். அப்போ ஏ மட்டும் செஞ்சாருன்னா 6 நாட்களில் முடிச்சிருவாராம், பி மட்டும் செஞ்சாருன்னா 8 நாட்களில் முடிச்சிருவாராம். சியின் உதவியுடன் அவர்கள் வேலையை 3 நாட்களில் முடிக்கிறார்கள். அப்போ சி வந்து வர்றாரு, அவர் தனியாக செஞ்சால் எத்தனை நாள்னு தெரியலை. பட் ஏவும் பியும் சேர்ந்து சியோட சேர்ந்து A + B + C 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிச்சிடுறாங்களாம்? 3 நாளில் முடிச்சிடுறாங்களாம். அப்போ இவங்க 3 பேருக்கும் எவ்வளவு ஷேர் கொடுக்கணும், இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன அமௌண்ட் ஷேர் கொடுக்கணும்? மொத்த ரூபாய் எவ்வளவு? ₹600. இப்போ இந்த ₹600 அவங்க 3 பேருக்கு பிரித்து கொடுக்கணும். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பிரித்து கொடுக்கணும். ஒரு மொத்த தொகை இருக்குது, அதை வந்து நம்ம பிரித்து கொடுக்கணும். அப்படின்னாலே ஒவ்வொருத்தவங்களும் அவங்க மட்டும் செஞ்சால் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, அவ்வளோதான்ப்பா. இப்போ அதே மாதிரி தான் இங்கே சி மட்டும் செஞ்சால் எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அதை மட்டும் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ நான் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான், போன கொஷின் மாதிரி தான். இப்போ என்ன செய்யணும், A + B. ஏ மட்டும் செஞ்சால் 6 நாள், பி மட்டும் செஞ்சால் 8 நாள், சி மட்டும் செஞ்சால் தெரியாது, அதனால் 1/xன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு A + B + C 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாள்? 3 நாள். அப்போ 1/3 அப்படின்னு சொல்லி போட்டுருவேன். ஓகேவா? புரியுதுல? இந்த ஸ்டெப் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது புரியுதுல? அவ்வளோதான். இப்போ 1/x இஸ் ஈக்குவல் டு 1/3 மைனஸ் 1/6 இதை இங்கிட்டு கொண்டு போகிறேன். அதுக்கப்புறம் இதையும் இங்கிட்டு கொண்டு போகிறேன். அப்போ -1/8. இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ 3, 6, 8க்கு எல்சிஎம் எடுத்தால் ஃபஸ்ட்டு 2 வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். 3 × 2 6, 4 2 8ன்னு வருது. அதுக்கப்புறம் 3 அப்படின்னு போடுவேன், அதுக்கப்புறம் 4 அப்படின்னு போடுவேன். 3 × 2 6, 6 × 4 24 அப்படின்னு எல்சிஎம் கிடைக்கிது எனக்கு. இப்போ 24 அப்படிங்கிறது எல்சிஎம். இப்போ 24னா 8 3 24. அப்போ 8ன்னு வரப்போது, மைனஸாக மறந்துடக்கூடாது. அப்போ 6 × 4 24, 6 4 24 -4. அப்புறம் 8 3 24 -3. அப்போ 8 - 4 - 3னா 8 - 7 1/24. அப்போ சி மட்டும் தனியாக 1/x = 1/24பா. அப்போ x = 24பா. ஓகேவா? அப்போ சி மட்டும் அந்த வேலையை தனியாக செஞ்சார் அப்படின்னா அவருக்கு எத்தனை நாட்கள் ஆகுமா? 24 நாட்கள் ஆகும். இப்போ நான் அடுத்த ஸ்டெப் என்ன போகணும் அப்படின்னா, 1/a = 1/b = 1/c. கரெக்டு தானே? போன கொஸ்டினில் என்ன பார்த்தோம், 1/a = 1/b அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சேன்ல. இங்கே 3 பேர் இருக்காங்களா, அப்போ 1/a = 1/b = 1/c. கரெக்டு தானே? அப்போ அதே மாதிரி நான் இங்கே எழுதிக்கிறேன். என்ன வருது? 1/6, 1/8, 1/24. கரெக்டாக? 1/6, 1/8, 1/24. 1/a, 1/b, 1/cக்கு என்ன சொல்லியிருக்கேன், கீழே எல்சிஎம் எடுங்கப்பான்னு சொல்லியிருக்கேன். அப்போ 24ன்னு எல்சிஎம் வருது. இங்கே 6 4 24, 3 × 8 24, இங்கே 1ன்னு கிடைக்குது. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை மட்டும் எடுத்து கீழே வச்சுக்கோங்க. 4:3:1. இது மொத்தத்தையும் கூட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன். இது ஏயோட வேல்யூ, இது பியோட வேல்யூ, இது சியோட வேல்யூ. மொத்தத்தையும் கூட்டினா 8ன்னு சொல்லி கிடைக்குது. அப்போ இதில் வந்து ஏயோட ஷேர் என்ன? 8 கீழே போடணும். மேலே ஏயோட ஷேர் 4 இன்ட்டு மொத்த அமௌண்ட் எவ்வளோ? ₹600. ₹600. இது வந்து ஏயோட ஷேர். பியோட ஷேர் என்னது? மொத்தம் 8, மேலே 3 போடணும். ஏன்னா பிக்கு வந்து 3 × 600. இப்போ சி = மொத்தம் 8, சிக்கு 1 × 600 போடணும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1 2ன்னு வரும். 2 கட்டினா அப்போ ₹300 ஏனுடைய ஷேர். ஏனுடைய ஷேர் ₹300. ஏனுடைய ஷேர் எவ்வளவு? ₹300. அதுக்கப்புறம் 300ன்னு வரும். இங்கே 4ன்னு வரும். திருப்பி 2ன்னு வரும். 150ன்னு வரும். 75. அப்போ 3 × 75 225 அப்படிங்கிறது பியினுடைய ஷேர். ₹225 அப்படிங்கிறது பியினுடைய ஷேர். அதுக்கப்புறம் சியினுடைய ஷேர் நீங்கள் இப்படி டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கலாம்.
செய்யலாம், இல்லைன்னா இன்னொன்று செய்யலாம். ஏவோட ஷேர் பியோட ஷேர் தெரிஞ்சு போச்சு, 300 ரூபா. பியோட ஷேர் 225 ரூபா. அப்போ ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது? 525 ரூபா. அப்போ மொத்தம் 600 ரூபா. அப்போ சியினுடைய ஷேர் எவ்வளவு? 75 ரூபா அப்படின்னு போடலாம். கரெக்டு தானே? மொத்தம் 600 ரூபாப்பா. ஏ 300 ரூபா வாங்கிடுறாங்க, பி 225 ரூபா வாங்கிடுறாங்க. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 75 ரூபா. அந்த தான் சியினுடைய அமௌண்ட். அவ்வளோதான். நீங்கள் இதை வந்து இப்படி பண்ணாலும் இதே அமௌண்ட்டு தான் வரும். நீங்கள் வேணால் பண்ணி பாருங்களேன். நான் வேணா சொல்கிறேன். 4ன்னு வருமா, இங்கே 300ன்னு வருமா, திருப்பி 2ன்னு வருமா, இங்கே 150ன்னு வருமா, திருப்பி டிவைட் பண்ணால் 75. கரெக்டாக வந்துருச்சு ஆன்சரு. 75ங்கிறது வந்துருச்சுல, அவ்வளோதான். அப்போ நீங்கள் பண்ணி பார்த்தாலும் இதாக வரும், இல்லைன்னா நான் சொல்கிறேன் இப்படி ஞாபகத்துக்கு அப்படின்னு. சரி, இப்போ நான் இதுலேருந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏக்கு எவ்வளோ சம்பளம்? 300 ரூபா. பிக்கு எவ்வளோ சம்பளம்? 225 ரூபா. சிக்கு எவ்வளோ சம்பளம்? 75 ரூபா. இப்போ நீங்கள் பாருங்களேன், ஏ 6 நாளில் முடிப்பார் தனியாக செஞ்சால், பி தனியாக செஞ்சால் 8 நாளில் முடிப்பார், சி தனியாக செஞ்சால் 24 நாளில் முடிப்பார். இப்போ 3 பேரும் சேர்ந்து செஞ்சு தான் அந்த வேலையை 3 நாளில் முடிச்சிருக்காங்க. சரியா? அப்போ 3 பேர் சேர்ந்து செஞ்சதுனால தான் 3 நாளில் முடியுது. அப்போ ஏ வந்து 6 நாளில் தனியாக செஞ்சாலே 6 நாளில் முடிச்சுடுவார். அப்போ ஏ தானே ரொம்ப சூப்பராக வேலை செய்கிறாரு. அடுத்து பி 8 நாள் அவராக செஞ்சால் 8 நாளில் முடிப்பார். அப்போ பி ஏவை காட்டியும் கொஞ்சம் சுமாராக வேலை செய்கிறாரு, பட் சியை காட்டியும் சூப்பராக வேலை செய்கிறார். ஏன்னா சி தனியாக செஞ்சால் 24 நாள் ஆகுதான். அப்போ சி ஏவை காட்டிலும் பியை காட்டிலும் ரொம்ப 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 அவர் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் வேலை பார்க்குறாரு. ரொம்ப அவருக்கு எஃபிஷியன்சி இல்லை. அதனால தான் அவராக செஞ்சால் 24 நாள் ஆகுது. இப்போ பாருங்களேன், சம்பளத்தை பாருங்கள். ஏ அதிக சம்பளம் வாங்குறாரா? ஏன்னா ஏ நல்ல எஃபிஷியண்ட்டான ஆளுப்பா. ஏ சூப்பராக வேலை பார்ப்பார், குட் ஒர்க்மேன். ஓகேவா? அதனால தான் குட் ஒர்க்கர். அப்போ ஏ அதனால தான் 300 ரூபா வாங்குறாரு. பி ஏவை காட்டிலும் கொஞ்சம் சுமார், ஆனால் சியை காட்டிலும் நல்லா வேலை பார்க்குறாரு. அதனால தான் பி 225 ரூபா வாங்குறாரு. ஏவை காட்டிலும் கொஞ்சம் சுமார், ஆனால் சிஏ கார்டில் நல்லா வாங்குறாரா? 75 ரூபா, அவர் 225 ரூபா. அதான் பிக்கு கொஞ்சம் இது. சி தான் ரொம்ப மோசம், தனியாக செஞ்சாலே 24 நாள் ஆகுது. அதனால தான் சிக்கு சம்பளம் 75 ரூபா. ஓகேவா? அப்போ எப்படி அவங்க இது பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய சம்பளம். கரெக்டு தானே? எப்படி அவங்க வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய சம்பளம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஓகே தானே? அப்போ 3 பேரும் சேர்ந்து தான் 3 நாள் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அந்த நம்ம 600 ரூபாயை 3ஆக பிரித்து கொடுக்கல. அவங்களுடைய திறனை அடிப்படையில் வைத்து, அவங்களுடைய திறனை அடிப்படையாக வைத்து தான் நம்ம அந்த சம்பளத்தை கொடுக்குறோம். ஓகேவா? அப்போ அதற்காக தான் நம்ம என்ன செஞ்சோம், அவங்க தனித்தனியாக செஞ்சால் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அதற்கு அப்புறம் அதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சோம். அதை வச்சு தான் நம்ம அவங்களுக்கான தொகையை நம்ம பிரித்து கொடுக்குறோம். ஓகே தானே? ஸோ இது பண்ணுறது ஃபஸ்ட்டு ஏபி வச்சு 2 பேரை வச்சு பார்த்துட்டோம், இதே மாடல் செம்ம. இப்போ 3 பேரை வச்சும் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த கேள்வி போயிடலாமா? சரி. ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 7 days ஆஃப் 9 hours ஈச். அப்போ 7 நாள் ஏ 7 நாளில் முடிப்பாராம். ஒவ்வொரு நாளும் எத்தனை நாள் வேலை பார்க்குறாராம்? 9 மணி நேரம் வேலை பார்க்குறாராம். ஒவ்வொரு நாளும் 9 மணி நேரம் வேலை பார்க்குறாரு. ஓகேவா? பி கேன் டூ இட் இன் 6 days ஆஃப் 7 hours ஈச். அப்போ பி 6 நாளில் முடிச்சிருவாராம். ஆனால் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாராம்? 7 மணி நேரம் வேலை பார்க்குறாராம். ஹவு லாங் வில் தே take to do it working together? 2 hours a day. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2/5 மணி நேரம் வேலை பார்த்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? அவ்வளோதான். இப்போ தமிழ்லேயே ஒரு தடவை சொல்லிடுறேன். ஏ ஒரு வேலையை ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வீதம் 7 நாட்களில் செய்கிறார். அப்போ ஏ மட்டும் செய்கிறாருன்னா அதை ஹவர்ஸில் நான் மாற்றி வச்சுக்கிறேன். ஏ மட்டும் செஞ்சார்னா 9 × 7 63 hours. ஏ மட்டும் செஞ்சார்னா 63 மணி நேரத்தில் அந்த வேலையை முடித்து விடுவார். பி மட்டும் செஞ்சாருன்னா 6 × 7 அப்போ 42 மணி நேரத்திலேயே பி மட்டும் செஞ்சாருன்னா முடிச்சிருவார். இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8/2/5 மணி நேரம் வேலை செய்கிறார்கள் எனில் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது தான் நமக்கான கேள்வி. ஓகேவா? சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏ மட்டும் செஞ்சால் 63 மணி நேரம், பி மட்டும் செஞ்சால் 42 மணி நேரம், அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை மணி நேரம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்போ 1/A + B அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன்னா இது ஹவர்ஸில் வரும்பா. இது நல்லா வச்சுக்கோங்க, ஹவர்ஸ். ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது ஹவர்ஸ். 63/42 அப்படிங்கிறது ஹவர்ஸ். அப்போ ஹவர்ஸில் தான் நமக்கு ஆன்சர் வரும். அப்போ 1/63 1/42 இதை நம்ம
சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 5/126. ஸோ லேட் ஆகுதுங்கிறதுக்காக நான் டக்குன்னு ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது 126 அப்படிங்கிறது எல்சிஎமாக வரும். நீங்கள் எடுத்திங்கன்னா 5/126 அப்படிங்கிறது வரும். அந்த 5/126 அப்படிங்கிறது 1 / a + b அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 126 / 5 ஹவர்ஸில் இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் வேலையை முடிச்சுருவாங்க. 126 / 5 ஹவர்ஸில் 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் வேலையை முடிச்சுருவாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 8/2/5 மணி நேரம் வேலை செய்கிறார்கள் எனில் அவங்க எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். மொத்தம் 2 பேரும் சேர்ந்து 10 மணி நேரத்தில் வேலையை முடிச்சுருவாங்கப்பா. 2 பேர் செஞ்சு 10 மணி நேரத்தில் வேலையை முடிச்சுருவாங்க. இப்போ டெய்லி 5 மணி நேரம் அவங்க வேலை பார்க்குறாங்க. அப்படின்னா என்ன செய்யணும், எத்தனை நாளில் முடிப்பாங்க? 10 / 5. அப்போ 2 நாளில் முடிச்சுருவாங்களா? அவ்வளோதானே. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, மொத்தத்தில் 2 பேர் சேர்ந்து செஞ்சால் 10 மணி நேரத்தில் முடிச்சுருவாங்க. அப்போ 10 / 5 போடுவோமா? இதே தான் இங்கேயும். இப்போ மொத்தம் அவங்க எத்தனை மணி நேரத்தில் வேலையை முடிச்சுருவாங்க? 126/5 ஹவர்ஸில் வேலையை முடிச்சுருவாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க? 8/2/5 ஹவர்ஸ் வேலை செய்கிறாங்க. இது மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்கிறனால நான் இங்கே எழுதியிருக்கேன். இது அப்படியே இங்கே கீழே எழுத போகிறேன், பட் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறேன். 8 5 சார் 40, 40 + 2 42 ப்ளஸ் /5. அப்போ 42/5 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறாங்க. கரெக்டு தானே? ஒரு நாளைக்கு 42/5 ஹவர்ஸ் வேலை செய்கிறாங்க. இதை ரெண்டையும் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு நம்பர் ஆஃப் டேஸில் ஆன்சர் கிடச்சிருமா? அப்போ இந்த 5 நான் கேன்சல் பண்ணுவேன். 42னா என்ன? 3 3னா 120 6. கரெக்ட். அப்போ 3 42 126. அப்போ 3 நாட்களில் இருவரும் சேர்ந்து வேலையை செஞ்சு முடிச்சுருவாங்க. இதில் ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 7 நாள் வேலை செய்வாங்க, 9 மணி நேரம். 6 நாள் வேலை செஞ்சால் 7 மணி நேரம். அவ்வளோதானே. அப்போ அதை ரெண்டையும் நான் ஹவர்ஸில் மாற்றிக்கிறேன். எனக்கு அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். 126 / 5 ஹவர்ஸ். அந்த ஹவர்ஸுங்கிறது தான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. அப்போ 126 / 5 ஹவர்ஸில் வேலையை முடிப்பாங்க. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறாங்களா, எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்கன்னா 8/2/5 ஹவர்ஸ் வேலை செய்கிறாங்களாம். அப்போ இதையும் அதே டிவைட் பண்ணிடுறேன். எனக்கான ஆன்சர் கிடச்சிருது 3 டேஸ்ன்னு சொல்லி. ஓகேவா? அதுக்கு தான் இந்த உதாரணம் சொன்னேன், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. 2 பேர் சேர்ந்து 10 மணி நேரத்தில் வேலையை முடிச்சிடுறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் செய்கிறாங்கன்னா 2 நாளில் வேலையை முடிச்சிருவாங்களா? அதே கணக்கு தான் இங்கேயும். அதே கணக்கு தான் இங்கே நமக்கு ஃப்ராக்ஷன்லாம் வர்றதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு இந்த உதாரணம் சொல்லிட்டேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சா. சரி, இப்போ அடுத்த கேள்வி போயிடுவோம். ஸோ ராகுல் டேக்ஸ் ட்வைஸ் அஸ் மச் டைம் அஸ் மாணிக். அப்போ ராகுல், இங்கே தமிழில் பார்த்துருவோம். ராகுல் ஒரு வேலையை முடிக்க மாணிக்கை விட 2 மடங்கு நேரமும் சச்சினை விட 3 மடங்கு நேரமும் எடுத்துக்கொள்கிறார். ஓகேவா? அப்போ ராகுல்னு ஒருத்தவர் இருக்கார். அவராக அந்த வேலையை செய்கிறாரு அப்படின்னா மாணிக்கை விட 2 மடங்கு நேரம் எடுத்துக்கிறார். அப்போ மாணிக் 1 மணி நேரம் எடுத்திருந்தால் ராகுல் 2 மணி நேரம் எடுத்துக்கிறார். சச்சினை விட 3 மடங்கு நேரம் எடுத்துக்கொள்கிறார். அப்போ சச்சின் 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா ராகுல் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாரு? 3 மணி நேரம் எடுத்துக்கிறார். கரெக்டாக நான் சொல்கிறது புரியுதா? அப்போ இப்படிலாம் பார்க்குறதுக்கு நம்ம எப்படி, நான் இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், சச்சின் 1 மணி நேரம் எடுத்துக்கிறாரு அப்படின்னு வச்சுட்டு அப்போ ராகுல் 3 மணி நேரம் எடுத்துக்கிறாரு, அப்போ மாணிக் எவ்வளோ நேரம் எடுப்பார் அப்படின்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுவோம். நீங்கள் அப்படி எடுத்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ நம்ம எப்பயுமே என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்றேன். ராகுல் எடுத்துக்கூடிய நேரம் எக்ஸ். ஓகேவா? கரெக்டாக? அப்போ ராகுல் ஒரு வேலையை எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா எக்ஸ் டைம் எடுத்துக்கிறாரு. சரியா? எக்ஸ் டைம் எடுத்துக்கிறாரு. அதாவது கொஷினை ஃபுல்லாக முடிச்சிடுறேன், நான் அதுக்கப்புறம் நீ தெளிவாக சொல்கிறேன். இஃப் ஒர்க்கிங் டுகெதர் தே கம்ப்ளீட் த ஜாப் இன் 4 ஹவர்ஸ். சரி, 4 டேஸ். அப்போ 3 பேர் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா 4 நாளில் அந்த வேலையை முடிச்சுருவாங்களாம். ஓகேவா? அப்போ 3 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா 4 நாளில் அந்த வேலையை முடிச்சுருவாங்களாம். ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை ஈச் ஆஃப் தம் செப்பரேட்லி டு கம்ப்ளீட் த ஒர்க். அப்போ 3 பேரும் சேர்ந்து செஞ்சால் 4 நாளில் முடிச்சுருவாங்களாம். அப்போ தனித்தனியாக செஞ்சால் எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. நமக்கு என்ன க்ளூ கொடுத்துட்டாங்க? ராகுல் டேக்ஸ் ட்வைஸ் அஸ் மாணிக் அண்டு த்ரைஸ் அஸ் சச்சின் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ராகுல் எக்ஸ் டைமில் முடிச்சுருவார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ மாணிக் எவ்வளோ டயத்தில் எடுத்துக்குவார்? மாணிக் x/2 டயத்தில் எடுத்துக்குவார். கரெக்டாக? இப்போ நீங்கள் அப்படியே எங்கள் கொஷினுக்கு வரேன். ராகுல் டேக்ஸ் ட்வைஸ் அஸ் மச் டைம் அஸ் மாணிக் அப்படின்னு எடுத்துக்கிறாரா? இப்போ மாணிக் 1 மணி நேரம் எடுத்துக்கொண்டால் ராகுல் 2 மணி நேரம் எடுத்துக்கொள்வார். இப்போ அப்படியே இது பண்ணுங்களேன். ஒருவேளை மாணிக் 1 மணி நேரம் எடுத்துக்கிறாரு, மாணிக் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாரு? 1 மணி நேரம். அப்போ x/2 அப்படிங்கிறது 1 மணி நேரம். அப்போ ராகுலுங்கிறது 2 மணி நேரமா? அப்போ எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன்னா அப்போ x = 2 வந்துருச்சா?
கரெக்டாக வந்துருச்சுல, அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸுன்னு எடுங்க. ராகுல்ங்கிறவர் எக்ஸ் டைம் எடுத்துக்கிறார். இப்போ மாணிக்கங்கிறவர் x/2 டைம் எடுத்துக்கிறார். அப்போ சச்சின் அப்படிங்கிறவர் எவ்வளோ டைம் எடுத்துக்குவார் அப்படின்னா x/3 டைம் எடுத்துக்குவார். நீங்கள் திருப்பி இந்த கொஷினுக்கு வாங்க. இப்போ மாணிக்க விட்டுருவோம். ராகுலுக்கும் சச்சினுக்கும் நமக்கு கம்பேரிசனு. இப்போ என்ன இடத்துக்கு சொல்லியிருக்காங்க, ராகுல் டேக்ஸ் ட்வைஸ் as much time as மாணிக் அண்ட் thrice as much time as சச்சின் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கா. அப்போ சச்சினை விட 3 மடங்கு நேரம் எடுத்துக்கொள்கிறார். அப்போ சச்சின் ஒரு வேளை 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா ராகுல் எவ்வளோ நேரம் எடுத்துக்குவார், 3 மணி நேரம் எடுத்துக்குவாரா. அப்போ அப்படியே பண்ணுறேன், x/3 1 அப்படின்னா எக்ஸ் எவ்வளோ வருது, 3ன்னு வருது. கரெக்டு தானே. அப்போ நான் எடுத்துக்கிட்டது கரெக்டு தானேப்பா. x/2 x/3ன்னு எடுத்துக்கிட்டேன், இது கரெக்டு தானே, அவ்வளோதான். இப்போ இது கரெக்டுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இதெல்லாம் நான் பண்ணி காமிச்சேன். நீங்கள் வந்து எக்ஸாமில் இதை செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் அப்படியே அசால்ட் எடுத்து போயிடலாம். ராகுல் எக்ஸுப்பா, அப்போ மாணிக்கு x/2, சச்சின் x/3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா. இப்போ 3 பேரும் சேர்ந்து 4 நாளில் வேலையை முடிச்சிடுறாங்களாம். 3 பேரும் சேர்ந்து 4 நாளில் வேலையை முடிச்சிடுறாங்களாம். அப்போ 1 divided by x plus 1 divided by x/2 plus 1 divided by x/3 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்களா, 4 நாட்களில் முடிக்கிறார்களாம். அப்போ 1/4. ஓகேவா, முடிஞ்சிருச்சுல. இப்போ நான் என்ன செய்யணும், என்ன நம்மகிட்ட கேட்குறாங்க, எக்ஸுங்கிறது என்னன்னு கேட்குறாங்க, x/2ங்கிறது என்னன்னு கேட்குறாங்க, x/3ங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. அதாவது தனித்தனியாக செஞ்சால் எந்த டயத்தில் முடிப்பாங்க அப்படிங்கிறதான கேள்வி. அப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு போதுமானது. x/2 x/3 கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணி எக்ஸுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறத மட்டும் நான் கண்டுபிடிச்சா போதுமானது தானே. இப்போ 1/xன்னு இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிறேன், ஒன்றும் செய்யலை. இங்கே 1 divided by x/2ன்னு இருக்குது. இதை 2வை மேலே கொண்டு போகலாமா, அதானே. ஏதாவது நம்ம கீழே இருக்கிறத மேலே கொண்டு போனால் என்ன ஆகும், அப்போ 2/xன்னு மாறும். கரெக்டு தானே. ப்ளஸ் இதையும் அதே மாதிரி கொண்டு போனேன்னா என்ன ஆகும், மேலே 1 தானே இருக்குது. அப்போ இங்கே வந்து என்னென்னு வரும், 3 divided by xன்னு வரும். கரெக்டாக. அப்போ divided by 1/4. இங்கே கீழே என்ன இருக்குது, டினாமினேட்டர் காமன் டினாமினேட்டர் தான் இருக்குது. 1/x ப்ளஸ் 2/x ப்ளஸ் 3/x is equal to 1/4. காமன் டினாமினேட்டர் தானே இருக்குது. அப்போ கீழே நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், மேலே 1 + 2 + 3 is equal to 1/4 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ 1 divided by 4. இங்கே வந்து 2 + 3 5 + 1 6. அப்போ 6 divided by x is equal to 1/4. அப்போ x is equal to எக்ஸை இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன், இந்த 4 இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன், எக்ஸ் வந்து 24ன்னு எனக்கு கிடச்சிருது. அவ்வளோதான். இப்போ எக்ஸ் 24ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 24 அப்படிங்கிறது எக்ஸினுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன்ல, அவ்வளோதான். இப்போ x/2 x/3 என்னன்னு கண்டுபிடிச்சிருவேன். எக்ஸுங்கிறது 24பா. அப்போ x/2 அப்படிங்கிறது என்னது, 12. x/3 அப்படிங்கிறது 8. அவ்வளோதான். அப்போ 24 12 8. அப்போ ராகுல் மட்டும் செஞ்சால் 24, மாணிக் மட்டும் செஞ்சால் 12, சச்சின் மட்டும் செஞ்சால் 8. அவ்வளோதான். ஆன்சர் வந்துருச்சா, வேலையே முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஓகேவா. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். A and B can do a piece of work in 9 days. ஏவும் பியும் சேர்ந்து செய்தால் 9 டேஸில் முடித்து விடுவார்கள். பியும் சியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 12 நாட்களில் முடிச்சுருவாங்க. ஏவும் சியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா நேரம் எழுதிக்கிறேன், ஏவும் சியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 18 நாட்களில் முடித்து விடுவார்கள். இன் ஹவு மெனி டேஸ் வில் ஏ பி அண்ட் சி ஃபினிஷ் இட் ஒர்க்கிங் டுகெதர் அண்ட் செப்பரேட்லி. அப்போ 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாட்கள் ஆகும். தனித்தனியாக செஞ்சாங்கன்னா ஏ மட்டும் தனியாக செஞ்சாருன்னா எத்தனை நாள், பி மட்டும் தனியாக செஞ்சாருன்னா எத்தனை நாள், சி மட்டும் தனியாக செஞ்சாருன்னா எத்தனை நாள். அப்போ நம்மக்கிட்ட 4 கேள்வி கேட்குறாங்கப்பா, 4 கேள்வி கேட்குறாங்க. இப்போ நமக்கு 4 கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். சரியா. இப்போ நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, ஒன்றுமே செய்ய போகிறதில்ல, சிம்பிளாக ஒன்று சொல்லித்தரேன். இங்கே a + b b + c a + cன்னு இருக்கா. அப்போ இது 3ஐயும் ஆட் பண்ணுங்களேன், 2 × a + b + cன்னு வரும். அதாவது 2a 2b 2c வரும். ஆட் பண்ணி காமிக்கவா. இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்கா, அப்போ 2a வந்துருச்சா. இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி இருக்கா, அப்போ 2b வந்துருச்சா. இங்கே ஒரு சி, இங்கே ஒரு சி இருக்குது. அவ்வளோதான், எல்லாத்தையும் அடிச்சிட்டேன்னா அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் a + b + cன்னு இருக்குல்ல, அவ்வளோதான். இப்போ நான் இதை 3ஐயும் ஆட் பண்ணேன் அப்படின்னா, அதாவது 1 divided by 9 + 1 divided by 12 + 1 divided by 18. 18 தானே, ஆமாம் 18. இதை 3ஐயும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 2 டைம்ஸ் ஆஃப் a + b + c கிடைக்கும். 2 டைம்ஸ் ஆஃப் a + b + c கிடைக்கும். சரியா. இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை நான் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு நான் இதை முதல்ல நான் வந்து முடிச்சிடுறேன். அப்போ 9 12 18ன்னு இருக்குது. இதுக்கு நான் முதல்ல எல்சிஎம் எடுக்கிறேன். 2ன்னு எடுத்தேன்னா 6 2s are 12, 9 2s are 18, இங்கே 9 வரும். அதுக்கப்புறம் 3ன்னு எடுத்தேன்னா 3 3s are 9, இங்கேயும் 3 3s are 9, 2 3s are 6ன்னு வரப்போகுது. அதற்கப்புறம்
வேறு என்ன செய்யலாம், திருப்பி 2ஆல் எடுத்தோம்னா இங்கே 1 இங்கே 3 வரும், அப்போ 3. அப்போ 3 × 2 6, 3 × 2 6, 6 × 6 36. அப்போ எல்சிஎம் 36ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே 4ன்னு வரும், இங்கே 3ன்னு வரும், இங்கே 2ன்னு வரும். கரெக்டு தானே? அப்போ கீழே 36ன்னு இருக்குது. 4 + 3 7, 7 + 2 9. இதை நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா இங்கே 1 இங்கே 4ன்னு வரும். அப்போ 1/4 அப்படிங்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் A + B + C. ஆனால் 1 டிவைடடில் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கல, இல்லை நம்ம இன்னும் ரெசிப்ரோக்கல் எடுக்கலப்பா. நம்ம எப்பயுமே என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போயிடவா? ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போயிடுறேன். அப்போ நம்ம எப்படியுமே என்ன செய்வோம், 1/8 எடுக்கிறேன். இங்கே 8 நாளில் முடிப்பார், ஒரு 5 நாளில் முடிப்பார் அப்படின்னா 1/8 + 1/5ன்னு போட்டு அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்திருக்கேன்ல கடைசி ஸ்டெப்பில். ஆனால் இங்கேயும் நம்ம அதை செய்யலை பாருங்களேன், இங்கேயும் நம்ம அதை செய்யலை. கரெக்டு தானே? அப்போ நான் 1/4க்கு முதல்ல ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். 1/4க்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். பட் இங்கே வந்து 1/, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இன்னும் சிம்பிளாக வைக்கணும். அப்படின்னா 1/2 + A/B இருக்கா, அதாவது 2 டைம்ஸ் ஆஃப் மேலே போட்டுக்கணும். சாரி 2 டைம்ஸ் ஆஃப் A/B + C அதானே இருக்குது. அதாவது நான் இன்னும் கொஞ்சம் இதாக சொல்கிறேன். இங்கே வந்து 2 டைம்ஸ் ஆஃப் A + B + C அப்படின்னு இருக்குல்ல. அப்போ நான் ஆன்சர் இங்கே கண்டுபிடிச்சது 1/4 அப்படிங்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் A + B + C-னுடைய 1 டே ஒர்க்கா. கரெக்டு தானே? இப்போ சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். A மட்டும் 5 நாளில் செய்வார், B மட்டும் 2 நாளில் செய்வார் அப்படின்னா 1/5 + 1/2 அப்படிங்கிறது A + B-னுடைய 1 டே ஒர்க்கு தானப்பா நம்ம கண்டுபிடிக்கிறது. 1 டே ஒர்க்கு. அப்போ நான் இதை சால்வ் பண்ணி ரெசிப்ரோக்கல் எடுத்தால் தான் A + B எத்தனை நாளில் செய்வாங்க அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும். பட் இங்கே என்ன இருக்குது, 2A 2B 2C இருக்குது. 2A 2B 2C இருக்குது. அப்போ நம்ம இந்த 2வை எங்கே போடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். சரியா? அப்போ 2 வந்து மேலே தான் வரணும். 2 வந்து மேலே தான் வரணும். கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அரைங்கிற மாதிரிலாம் மீனிங் வந்துடுது. அது கிடையாது. அப்போ 2A 2B 2C. அப்போ 2A 2B 2C இருந்தாங்கன்னா அவங்களுடைய 1 டே ஒர்க்கு தான் 1/4. அவங்களினுடைய 1 டே ஒர்க்கு தான் 1/4. அப்போ நான் அந்த முதல்ல 2வை தூக்கி இங்கே கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ 1/4 × 2 அப்படின்னு வரும். அப்போ 1/8ன்னு வருது. அப்போ A + B + C-னுடைய 1 டே ஒர்க்கு அப்படிங்கிறது தான் அந்த 1/8. அப்போ A + B + C சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறேன். அப்போ 8 நாட்களில் முடிப்பாங்க. சரிதானே? அப்போ A + B + C 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க? 8 நாட்களில் முடிப்பாங்க. ஸோ இந்த 2 வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ தயவுசெய்து அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு A + B + C அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுக்கிறப்ப இங்கே தான் நான் 2 போட்டிருக்கேன். அப்போ 2A 2B 2C சேர்ந்து செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய 1 டே ஒர்க்கு தான் 1/4. அப்போ அந்த 2வை நான் கீழே தான், மேலே இங்கே இருக்கிறத நான் கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ கீழே கொண்டு வந்தால் A + B + C வந்து 1 டே ஒர்க்கு கிடைக்கும். 1/8ன்னு சொல்லி கிடைக்குதா? அதை நான் ரெசிப்ரோக்கல் எடுக்கும் பொழுது தான் A + B + C மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாட்களுங்கிறது வரும். ஓகேவா? நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இங்கே நான் தெரியாமல் போட்டேன். கீழே 1ன்னு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு வைங்களேன், அது வந்து அரை A அரை B அரை Cங்கிற மாதிரி வந்துடும். அது கிடையாது. அப்போ மேலே தான் 2 இருக்கணும், நியூமரேட்டரில் தான் 2 இருக்கணும். அந்த கான்ஷியஸ் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதுமானது. ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், A + B + C மட்டும் சேர்ந்து செஞ்சாங்க. அப்படி A + B + C 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 8 நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்னா. இப்போ A + B + C 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 8 நாட்களில் முடிப்பாங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, A மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாட்கள், B மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாட்கள், C மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாட்கள். நம்மளுக்கு என்ன தெரியும், ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சால் 9 நாளில் முடிச்சுருவாங்க தெரியுமா? அப்போ A + Bங்கிறதுலேருந்து ஏவும் பியை நான் கழிச்சு விட்றவா? அப்போ எனக்கு என்னென்னு கிடைக்கும், C-னுடைய ஆன்சர் கிடச்சிரும். இப்போ அதுக்கப்புறம் பியும் சியும் சேர்ந்து செஞ்சால் 12 நாளா? அப்போ A + B + Cலேருந்து பியையும் சியையும் கழிச்சு விட்டேன்னா ஏ எத்தனை நாளில் முடிப்பாருங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் A + C 18 நாளா? அப்போ இதில் A + B + Cலேருந்து A + Cயை கழிச்சு விட்டேன்னா B மட்டும் எத்தனை நாட்களுங்கிறது தெரிஞ்சிருமா? போட்டு காமிக்கிறேன். A + B + C இதுலேருந்து A + Bயை நான் கழிச்சு விட்டேன் அப்படின்னா மைனஸை உள்ளே கொண்டு வர்றேன். இப்போ -A -Bன்னு இருக்கும். இங்கே A + B + C அப்படிங்கிறது இருக்குது. அப்போ -A + A -B + B கேன்சல் ஆகிடும். அப்போ C மட்டும் எத்தனை நாளில் செஞ்சாருங்கிறது தெரிஞ்சிரும்ல. அவ்வளோதான்ப்பா கான்செப்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ A + B + C-னுடைய 1 டே ஒர்க்கு 1/8.
அதுலேருந்து நான் என்ன கழிக்கணும் அப்படின்னா 1/9 இதை கழிக்கணும். ஏன்னா ஏபியினுடைய 1 டே ஒர்க்கு 9, அப்போ அதிலேருந்து நான் கழிச்சேன் அப்படின்னா எனக்கு சியினுடைய வேல்யூ கிடச்சிரும். 1/cனுடைய வேல்யூ கிடச்சிரும். அதை நான் ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா சி மட்டும் முடிச்சா எத்தனை நாளில் முடிச்சிருவாருங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ 9 × 8 72, மேலே 9 இங்கே 8 அப்படின்னா 1/72ன்னு வரும். அப்போ சி மட்டும் செஞ்சால் 72, ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டேன். அப்போ சி மட்டும் செஞ்சால் 72 நாட்களில் வேலையை முடித்து விடுவார். சி மட்டும் செஞ்சார்னா 72 நாட்களில் வேலையை முடித்து விடுவார். அதுங்க எழுதி வச்சுறேன். அப்போ சி வந்து 72 days. அதுக்கு அடுத்தது செய்கிறேன். 1/8 மைனஸ் 1/12. அப்போ இதில் நமக்கு என்ன கிடைக்கும்? 1/8ங்கிறது A + B + C. அதில் பியையும் சியையும் எடுத்து விட்டுறேன். -12 அதுக்கு தானே போட்டேன், -1/12ன்னு. இப்போ அவங்கள தான் எடுத்து விட்டேன் அப்படின்னா எனக்கு ஏ மட்டும் செஞ்சால் எத்தனை நாட்டில் செய்வார் அப்படின்னு சொல்லி கிடையாது. அப்போ இது வந்து 1/Aனுடைய ஆன்சர். இப்போ இங்கே கீழே எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? 8க்கு 12க்கா 4ன்னு எடுத்தால் 2 3, அப்போ 6 24ன்னு எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ 24ன்னு எடுத்தேன்னா இங்கே 3ன்னு கிடைக்கும், இங்கே 2ன்னு கிடைக்கும். அப்போ 1/24ங்கிறது 1/A. அப்போ ஏனுடைய வேல்யூ 24 நாள். இப்போ ஏ மட்டும் தனியாக செஞ்சார் அப்படின்னா 24 நாட்களில் முடித்து விடுவார். ஏ மட்டும் தனியாக செஞ்சாருன்னா 24 நாட்களில் முடித்து விடுவார். அடுத்தது என்ன செய்யணும்? 1/8லேருந்து நான் என்ன இது பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். 1/18 கழிக்கணும். அப்படி நான் கழிச்சேன்னா எனக்கு என்னென்னு கிடைக்கும்? எனக்கு 1/B அப்படிங்கிறது ஒரு வேல்யூ கிடைக்கும். கடைசி ரெசிப்ரோக்கல் எடுத்தால் B என்னன்னு சொல்லி கிடச்சிரும். இப்போ 1/இது. இப்போ 8 18 இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 2னா 4, 4 2 சார் 8, 9 2 சார் 18. அதுக்கப்புறம் திருப்பி 2னா 2 2 சார் 4, 9 தான் வரும். திருப்பி ஒரு 2, அதுக்கப்புறம் இங்கே 9ன்னு இருக்குது, 9ஆகவே பண்ணிக்கிறேன். அப்போ இது 3னா 8, 8 × 9, 8 × 9, 9 8 சார் 72ன்னு வரப்போகுது. ஓகேவா? அப்போ இது வந்து 9 வரும். 9 மைனஸ் இது 72ன்னு இருக்கா? 18 எப்போ 72 வரும்? 18க்கு எப்போ 72 வரும்? 18 72னா 4 போட்டால் என்ன வரும்? 4 8 சார் 32 3 கரெக்டாக. அப்போ 4ன்னு போடணுமா? 4 அவ்வளோதான். அப்போ 9 - 4 அப்படிங்கிறது 5. 9 - 4 அப்படிங்கிறது இல்லை, ஏதோ தப்பாக இருக்கே. 9 × 72, 18 4னா என்ன வருது? 8 4 சார் 32 3 72 கரெக்டாக தான் வருது. அப்போ மேலே 4ன்னு போட்டேன்னா மேலே 5/72 அப்படின்னு வருதா? இல்லையே, ஏதோ தப்பாக இருக்குது. நில்லுங்க. சரி, இல்லை கரெக்டு தான். அப்போ 1/B அப்படிங்கிறது 5/72. ஓகே தானே? அப்போ 1/Bங்கிறது 5/72. அப்போ B மட்டும் செஞ்சார்னா எத்தனை நாளில் முடிப்பார்? 72 / 5. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக வருதில்ல, டிவைட் பண்ணி வரல. நமக்கு A எல்லாம் எனக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டான நம்பராக வந்துச்சு. அப்போ B மட்டும் எல்லாம் பெர்ஃபெக்டான நம்பராக வந்துச்சு. அப்போ B மட்டும் இப்படி வருதுன்னு தான் இவ்வளோ தூரம் யோசிச்சு ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமான்னு. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. அப்போ B வந்து நமக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக தான் வரப்போகுது. அப்போ 72/5 days அப்படிங்கிறதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? நாம் கண்டுபிடிச்சது 1/B. அப்புறம் B வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிட்டே எனக்கு B கிடச்சிரும். இப்போ 72 / 5 days அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். B மட்டும் செஞ்சால் 72 / 5 days. அப்போ இது வந்து எனக்கு இதாக இருக்குது. அப்போ எனக்கு நான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றுறேன். 14 2/5 days. அப்போ B மட்டும் தனியாக செஞ்சாருன்னா 14 2/5 days. அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டேன். ABC 3 பேர் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாள்? A மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாள்? B மட்டும் தனியாக செஞ்சால் C மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாள்? ஸோ இது நம்ம போடுறப்ப 2 வந்து மேலே இருக்கணும், கீழே வந்து A + B + C இருக்கும். 2 வந்து மேலே இருக்கணும். அதை மட்டும் இந்த ஆட் பண்ணி 3ஐயும் ஆட் பண்ணி அந்த A + B + C கண்டுபிடிக்கிறப்ப அந்த 2 மட்டும் மேலே போட்டுக்கோங்க. ஸோ அதில் தான் கவனம் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். அப்போ 2A 2B 2C சேர்ந்து செஞ்சால் தான் அந்த நாள். அப்போ 2 வந்து நியூமரேட்டரில் இருக்கணும். அவ்வளோதான். ஆட் பண்ணி இந்த மாதிரி கொஷினில் AB BC AC கொடுத்துட்டு A + B + C கேட்குறாங்க அப்படின்னா 2 வந்து நியூமரேட்டரில் இருக்கணும். அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த கேள்வி போயிடலாம். A is twice as good a workman as B, and together they finish a piece of work in 18 days. In how many days will A alone finish the work? A என்பவர் Bயை விட 2 மடங்கு திறமையான வேலையாள். அப்போ A அப்படிங்கிறவர் Bயை காட்டிலும் 2 மடங்கு திறமையான வேலையாளாம். A அப்படிங்கிறவர் Bயை காட்டிலும் 2 மடங்கு திறமையான வேலையாள். இப்போ 2 மடங்கு திறமையான வேலையாள் அப்படின்னா டைம் எவ்வளோ ஆகும்? இப்போ ஒருத்தவர் வந்து இப்போ பின்னு ஒருத்தவர் இருக்கார், நான் வந்து ஏ. இப்போ நான் பியை காட்டியும் 2 மடங்கு நல்லா வேலை செய்வேன். அப்போ B 2 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாருன்னா எனக்கு எத்தனை நாள் ஆகும்? 1 நாளில் முடிச்சிடுவேன்ல.
அப்போ புரியுதா? 2 மடங்கு திறமையான வேலையால் அப்படின்னா நாட்கள் குறையும். என்னுடைய திறமை அதிகரிக்க 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 என்னுடைய நாட்கள் குறையும். நான் திறமையான ஆளுப்பா, கடகடன்னு செய்வேன், அப்போ வேகமாக செஞ்சு முடிச்சிருவேன்ல, அப்போ ஒரு நாள்லேயே செஞ்சு முடிச்சிருவேன். ஆனால் அவருக்கு 2 நாள் ஆகும். ஏன்னா நான் அவரை காட்டி 2 மடங்கு திறமையான வேலையால். கரெக்டு தானே? 2 மடங்கு திறமையான வேலையால்னா ஏ வந்து எக்ஸ் டேஸில் முடிச்சிருவார், பி வந்து 2x டேஸ் ஆகும். பி வந்து 2x டேஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா 2 மடங்கு திறமையான அல்ல. எக்ஸுக்கு வந்து என்னன்னு தெரியாது. ஒருவேளை எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 5ன்னு போடலாம், அப்போ இவர் 10 நாளில் முடிக்கிற வேலையை இவர் 5 நாளில் முடிப்பார். ஒருவேளை எக்ஸுக்கு பதிலாக 20ன்னு போடலாம், அப்போ இவர் 40 நாளில் முடிக்கிற வேலையை இவர் 20 நாளில் முடிச்சிருவார். எக்ஸுங்கிறது என்னன்னு தெரியாதுப்பா, ரேஷியோ தானேப்பா நமக்கு, அதனால் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? அப்போ டுகெதர் தே ஃபினிஷ் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 18 நாள். அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் முடிக்கிறாங்களாம்? 18 நாளில் முடிச்சிடுறாங்களாம்ப்பா. இப்போ இன் ஹவு மெனி டேஸ் ஏ அலோன் ஃபினிஷ் த ஒர்க். அப்போ ஏ மட்டும் செஞ்சார்னா எத்தனை நாட்கள் ஆகும்? நமக்கு ரொம்ப சிம்பிள் தான். நான் இதை மட்டும் இங்கே கண்டுபிடிச்சிட்டேன்னா போதுமானது. அப்படியே உள்ள சப்ஸ்டிட் பண்ணுவேன். என்ன செய்வேன்? 1/a + b = 1/a + 1/b போடுவேனா இல்லையா? இதைத்தானே போடுவேன் எப்பயுமே. அப்போ 1/a என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கேன்? எக்ஸ் டேஸ். அப்போ 1/x. 1/b என்னென்னு வச்சுருக்கேன்? 2xன்னு வச்சுருக்கேன். அப்போ 1/2x. இப்போ 1/a + b என்னென்னு போடுவேன்? 18ன்னு போடுவேன். கரெக்டு தானே? நான் 18 தானே இருக்குது, அப்போ 18ன்னு போடுவேன். அப்போ அதுக்கு எல்சிஎம் எடுப்பேன். எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா 2xன்னு வரப்போகுது. அப்போ இங்கே 2 மல்டிப்ளை பண்ணணும், இங்கே அப்படியே 1ன்னு வச்சுக்கலாம். இங்கே 1/18 இருக்குது, 2 வச்சு கேன்சல் பண்ணால் 9 வருது. மேலே 3/x, இங்கே 1/9 இருக்குது. அப்போ எக்ஸுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன்? x = 9 3 are 27. 9 × 3 27. அப்போ எக்ஸினுடைய வேல்யூ 27. அப்போ 27 டேஸ். ஏ மட்டும் இந்த வேலையை செஞ்சார்னா 27 நாட்கள் ஆகும். அவ்வளோதானே? ரொம்ப சிம்பிள். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் செஞ்சுருக்கோம். ஏ பி சேர்ந்து செஞ்சால் இத்தனை நாள் ஆகுது, அப்போ ஏ மட்டும் இத்தனை நாள் ஆகுது, அப்போ பி மட்டும் எத்தனை நாள் ஆகுது அப்படின்லாம் நம்ம முன்னாடி நடத்தினது இந்த வீடியோலேயே ஃபஸ்ட்டு அந்த 2வது கொஸ்டின் எல்லாம் அதை நடத்திட்டோம். ஓகே தானே? அப்போ நீங்கள் அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி மாடல் தான். பட் இங்கே என்ன அப்படின்னா இந்த ரேஷியோ நம்ம எடுக்கணும். அந்த எக்ஸ் டேஸ் 2x டேஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க 2 மடங்கு திறமையான வேலையால் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ இவர் எக்ஸ் டேஸ் எடுத்துக்குவார், அவர் 2x டேஸ் எடுத்துக்குவார். அவ்வளோதான் இந்த கான்செப்ட். இது மாதிரி வந்துருச்சுன்னா இப்படி ரேஷியோ மட்டும் நீங்கள் எடுத்து பழகிட்டிங்கன்னா போதும்ப்பா. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் மாதிரி சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் ரீச் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ஏ கேன் டூ எ செர்டைன் ஒர்க் இன் 12 days. அப்போ ஏ மட்டும் ஒரு வேலையை செஞ்சால் 12 நாளில் முடிப்பாராம். பி இஸ் 60% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ. அப்போ பி அப்படிங்கிறவர் 60% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ. அப்போ இவர் 100 அப்படின்னா இவர் 160. 100%னா இவர் 160%. கரெக்டு தானே? 60% அதிகம்ப்பா. அப்போ இவர் 100 அப்படின்னா அவர் 160. கரெக்டு தானே? இவர் 100%, அவர் 160%. கரெக்டு தானே? இது வந்து எஃபிஷியன்சிப்பா. இது எஃபிஷியன்சி. அதைத்தான் நான் திருப்பி சொல்ல வரேன். இது எஃபிஷியன்சி. இது வருது எது வந்து என்னது? எஃபிஷியன்சி. அப்போ ஹவு மெனி டேஸ் டஸ் பி அலோன் டேக் டு டூ த சேம் ஜாப். அப்போ பி மட்டும் செஞ்சார் அப்படின்னா எத்தனை நாட்களில் ஆகும் அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ 100 எஃபிஷியன்சி இருக்கிற ஆள் 12 நாளில் வேலையை முடிச்சிருவார். அப்போ 160 எஃபிஷியன்சி இருக்கிற ஆள் எத்தனை நாளில் வேலையை முடிப்பார்? ஒரு லாஜிக்காக கேட்குறேன். ஒருத்தர் 100% வேலை செய்கிறார், அவர் 12 நாளில் முடிப்பார். அப்போ அவரை காட்டியும் 60% நல்லா வேலை செய்கிறார். அப்போ 160% வேலை செய்கிறார். அப்போ அவரை காட்டியும் ஏவை காட்டியும் பி கம்மியான நாட்களில் தானே முடிப்பார். இந்த லாஜிக் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இதுதான் நமக்கு தேவை. ஏ 12 நாளில் முடிப்பார், அவர் 100% தான் வேலை செய்கிறார். அப்போ இவர் வந்து 160% வேலை செய்கிறார். 160% வேலை செய்கிறார் அப்படின்னா பயங்கர திறமையான ஆள், நல்லா வேலை பார்க்குறாரு. அப்போ இவருக்கு 100% வேலை பார்க்குற ஆளுக்கு 12 நாள் அப்படின்னா 160% வேலை பார்க்குற ஆளுக்கு அதை காட்டிலும் குறையும்ல, 12 நாளை காட்டியும் குறையும்ல. இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து இந்த மெத்தடில் போடணும். இப்போ பாக்ஸ் மெத்தடில் போட்டோம் அப்படின்னா நமக்கு தப்பாக ஆன்சர் வரும். நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா பாக்ஸ் மெத்தடில் போடுவாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா 100% வேலை செய்யும் ஆள் 12 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார், 160% வேலை செய்யும் எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி எக்ஸுக்கு ஆன்சர் கண்டுவிடுவாங்க. இப்படி பண்ணால் தப்பாக வந்துடும். அப்போ 100% 12 அப்படின்னா 160%ங்கிறது 12 காட்டி பெருசாக வந்துடும். அதுதான் தவறான செயல். எஃபிஷியன்சியை வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறப்ப அப்படி பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். அப்போ 100% செய்யக்கூடிய ஆள் இன்ட்டு 12ன்னு போடணும். 160% செய்யக்கூடிய ஆள் இன்ட்டு எக்ஸ் எனக்கு தெரியாது. இப்போ அதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். இப்படி போட்டிங்க அப்படின்னா
ஓகேவா? அது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். நம்ம பாக்ஸ் மெத்தட் போட்டால் டைரக்ட் ப்ரொபோர்ஷன், கூடுறப்ப கூடும் குறையிறப்ப குறையும். அப்போ 100க்கு 12, 160க்கு எக்ஸ்ன்னு எடுத்தால் 100க்கு 12 அப்படின்னா 160. இது கூடுதா? 100லேருந்து 160, அப்போ 12லேருந்து இது கூடும். அது கிடையாது, இங்கே நம்ம எஃபிஷியன்சியை வச்சு பார்க்குறோம். இப்போ எஃபிஷியன்சி, அதுக்கு தான் நான் லாஜிக் சொன்னேன். 100% வேலை செய்யக்கூடிய ஆளே 12 நாளில் முடிச்சிடறாருன்னா 160% வேலை செய்யக்கூடிய ஆள் எத்தனை நாள் ஆகும்? அப்போ இது வந்து இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். அப்போ நாட்கள் குறையும். இப்போ இதில் போட்டு பாருங்களேன், ஆன்சர் சூப்பராக வரும். இந்த பர்சன்டேஜ் அடிச்சு விட்ருங்க, இந்த ஜீரோவையும் அடிச்சு விட்ருங்க. ஓகேவா? அப்போ இங்கே 3 × 4 12, இங்கே 4 × 4 16 வருது. இங்கே 5 2s are 10, இங்கே 2 2s are 4. அப்போ 15/2 நாட்கள் தான் நமக்கான ஆன்சர். அப்போ எக்ஸுங்கிறதனுடைய வேல்யூ 15/2 days. அப்போ 15/2 நாட்கள், அதாவது 7 1/2 daysல பி மட்டும் செஞ்சால் முடிச்சிருவார். அப்போ 100% செய்யக்கூடிய ஆள் 12 நாட்களில் முடிக்கிறார் எனில் 160% செய்யக்கூடிய ஆள் 7.5 நாட்களில் முடித்து விடுவார். 12 காட்டியும் கம்மியாக கிடைக்குதா நமக்கு ஆன்சரு? அப்போ 7.5 days அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். ஸோ இது வந்து ஒரு புது இது எஃபிஷியன்சி இப்படி கொடுத்துறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் நம்மளால் போட்டுக்க முடியும். ஈஸியாக ஆன்சர் ரீச் பண்ணிடலாம். நீங்கள் இங்கே ஏன் வச்சுக்க வேண்டியது, நமக்கு கொடுத்தது எஃபிஷியன்சி அப்படிங்கிறத ஒன்று நல்லா பண்ணணும். அப்போ எஃபிஷியன்சி ஏவை காட்டிலும் பி அதிகம் அப்படின்னா ஏவை காட்டிலும் பி கம்மியான நாட்கள் எடுத்துக்கொள்வார் அப்படிங்கிறது புரியணும். எஃபிஷியன்சி கூட டைம் கம்மியாகும். அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் யூஸ் பண்ணுறோம். அப்போ 100%க்கு 12 = 160%க்கு எத்தனை எக்ஸ்ன்னு போட்டுக்குவேன். எனக்கான ஆன்சர் என்னால் ரீச் பண்ணிட முடியும். ஓகேவா? இவ்வளோதான், சிம்பிளான கான்செப்ட் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ இத்தனை சம்முக்கே இந்த ஒரு சம்மு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே A+B+C பார்த்தோம்ல, அதில் 2வை வந்து நியூமரேட்டரில் போடணும். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இத்தனை மாடல் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஒன்றும் ஒவ்வொரு மாடலாக தான் இருக்குது. இப்போ 10 சம்முக்கே ஒரு 2 விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பை ப்ராக்டிஸ் இதுவும் நமக்கு வந்துடும். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். A can do a piece of work in 80 days. A ஒரு வேலையை 80 நாட்களில் செய்கிறார். He works at it for 10 days. அப்போ 10 நாள் செய்கிறாருப்பா. 10 நாள் ஏ செய்கிறார். ஒரு டைம்லைன் வரைகிறேன். ஏ என்ன செய்கிறாரு? 10 நாள் ஒரு வேலையை செய்கிறாரு. அண்ட் தென் பி அலோன் ஃபினிஷஸ் த ரிமைனிங் ஒர்க் இன் 42 days. He works at it for 10 days. அண்ட் தென் பி அலோன் ஃபினிஷஸ் த ரிமைனிங் ஒர்க் இன் 42 days. இப்போ இவர் 10 நாள் ஏ செய்கிறார். இது முடிக்கும் 10 நாள்ப்பா. இந்த 10 நாள் யார் செய்கிறா? ஏ செய்கிறா. மீதி வேலையை இது ஃபுல்லாக செஞ்சால் மீதி வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ இந்த வேலையை யார் செய்கிறா? பி மட்டும் செய்கிறாரு. அப்போ அந்த மீதி வேலையை எத்தனை நாளில் முடிச்சிடறான்? 42 நாளில் முடிச்சிடுறாராம். 42 நாளில் முடிச்சிடுறாராம். அப்போ இன் ஹவு மெனி டேஸ் வில் ஏ அண்ட் பி ஒர்க்கிங் டுகெதர் ஃபினிஷ் த ஒர்க்? அப்போ 2 பேரும் நிலுக ஒரு ஏ மற்றும் ஒரு வேலையை 80 நாட்களில் செய்கிறார். அவர் 10 நாட்கள் வேலை செய்த பிறகு மீதமுள்ள வேலையை பி மட்டும் 42 நாட்களில் முடிக்கிறார். ஏ பி இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? அப்போ இந்த மொத்தம் ஏ மட்டும் செஞ்சாருன்னா 80 நாளில் அந்த வேலை முடிஞ்சிடும். ஏ மட்டும் செஞ்சார் அப்படின்னா அந்த வேலை 80 நாளில் முடிஞ்சிடும். ஆனால் ஏ 10 நாள் செஞ்சுட்டு விலகிட்டார். அப்போ மிச்சம் இருக்கிற வேலையை பி மட்டும் 42 நாள் செய்கிறார். பி அலோன் ஃபினிஷஸ் த ரிமைனிங் ஒர்க். அப்போ அதுக்கு தான் அந்த டைம்லைன் வருது. அப்போ இந்த மிச்சம் இருக்கிற வேலையை பி மட்டும் எத்தனை நாளில் செய்கிறாராம்? 42 நாளில் செய்கிறாராம். இப்போ ஏவும் பியும் இந்த வேலையை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா எத்தனை நாட்களில் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறதா நமக்கான கேள்வி. ஏவும் பியும் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா எத்தனை நாட்கள் நமக்காக செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறதா கேள்வி. ஓகேவா? இப்போ நம்ம எப்பயுமே என்ன செய்வோம் அப்படின்னா, நான் ஒரு இது சொல்கிறேனே, இப்போ ஒரு வேலை வந்து முழுமை அடையுது, இந்த வேலை ஃபுல்லாக முடியுது அப்படின்னா = இந்த பக்கம் 1 இருக்குமா? இப்போ = இந்த பக்கம் 1, அந்த வேலை ஃபுல்லாக முழுமை அடைஞ்சிருச்சுன்னா = இந்த பக்கம் 1. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு புது கான்செப்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே பழகிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஏ மட்டும் 10 நாள் செய்கிறார். அப்போ 10 நாள் செய்கிறார். மொத்தம் அவர் 80 நாள் செஞ்சுருந்தார் அப்படின்னா அந்த வேலையே முடிஞ்சிருக்கும். ஆனால் 10 நாள் செஞ்சுருக்கார். ஓகேவா? அப்போ மேலே அவர் செஞ்ச வேலையை போடுங்க, கீழே அவர் மொத்தம் எத்தனை நாள் செஞ்சுருப்பாரோ அந்த எத்தனை நாள் செஞ்சால் முடிஞ்சிருக்குமோ அந்த வேலையை போடுங்க. ஓகேவா? எத்தனை நாள் செஞ்சால் முடிஞ்சிருக்குமோ அந்த வேலையை போடுங்க. ஒரு வேலை இப்போ 10 நாள் ஏ வந்து 10 நாள் செய்கிறதுக்கு பதில் 80 நாள் செஞ்சுட்டார். அப்போ 80 = 1ன்னு வந்துருச்சா? அப்போ அந்த வேலை முடிஞ்சிருச்சு.
80 நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பாரு அப்படின்னா ஏ மட்டும் 80 நாளில் வேலை அந்த வேலை முடிஞ்சு அப்போ = 1ன்னு வருதா. அப்போ நம்ம எப்பயுமே எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு 1 = அப்படின்னு எடுத்துக்கோங்க சரியா. அப்போ ஏ வந்து 10 நாள் செய்கிறாரு, மொத்தம் வந்து அவர் 80 நாள் செஞ்சு அந்த வேலை முடிஞ்சிருக்கும். ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போ பி எத்தனை நாள் செய்கிறாரு? 42 நாள். மேலே எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன்? செஞ்ச வேலையை போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் பி வந்து 42 நாள் டிவைடட் பை பி மட்டும் தனியாக செஞ்சிருந்தா எத்தனை நாள் அது எத்தனை நாளில் முடிச்சிருப்பாரு அப்படிங்கிறது எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்போ எனக்கு தெரியாது, அதை எக்ஸ் டேஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பி மட்டும் தனியாக செஞ்சிருந்தா எக்ஸ் டேஸில் முடிச்சிருப்பாரு அப்படிங்கிறதுனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறேன். எக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா ஏ இத்தனை நாளில் செய்கிறாரு, பி இத்தனை நாளில் செய்கிறாருன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் பி நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தான் தெரியுமே. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும்ல. ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் இப்படி இது போட்டுக்கிட்டேன். இப்போ இது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத மட்டும் திருப்பி ஒரு தடவை சொல்லித்தரேன். மொத்த வேலை முடிஞ்சிருச்சுப்பா. இவங்க 2 பேரும் சேர்ந்து மொத்த வேலையை முடிச்சிட்டாங்களே. மொத்த வேலை இவ்வளோ தானே. 10 நாள் ஏ செய்கிறாரு, மீதி 42 பி செய்கிறாரு. ஃபினிஷஸ் த ரிமைனிங் ஒர்க்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மிச்ச வேலையை முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அப்போ பி வந்து மிச்ச வேலையை முடிச்சிட்டாரு அந்த 42 நாள். அப்போ வேலை முழுமை அடைந்து விட்டது. அப்போ ஏ எத்தனை நாள் செஞ்சுருக்காரு? 10 நாள் செஞ்சுருக்காரா? பி அப்போ இங்கே கீழே என்ன போடணும்? ஏ மட்டும் தனியாக வேலை செஞ்சுருந்தா எத்தனை நாள் வேலை செஞ்சு முடிச்சிருப்பாருன்னா 80 நாள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை போட்டேன். அப்போ அடுத்தது ப்ளஸ் போட்டுக்கோங்க. பி எத்தனை நாள் செஞ்சுருக்காரு? 42 நாள் செஞ்சுருக்காரு. அந்த டைமில் என்ன பார்த்துக்கணும்? இதை வரைஞ்சிடணும் ஃபஸ்ட்டே. அப்போ 42 நாள் செஞ்சுருக்காரு. அப்போ அதை மேலே போட்டுக்கோங்க. பி மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அதனால் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை முடிச்சுட்டாங்க, அதனால் இஸ் ஈக்குவல் டு 1. வேலை முடிஞ்சிருச்சா? இப்போ எக்ஸுக்கு நான் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா பி மட்டும் செஞ்சிருந்தாருன்னா எத்தனை நாள் செஞ்சிருப்பாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவேன். கரெக்டு தானே? ஏன்னா அதை தானே எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே 0 கேன்சல் பண்ணி விட்டுறேன். அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 1/8 ப்ளஸ் 42 டிவைடட் பை எக்ஸ்ன்னு கிடைக்குது. இப்போ இந்த 1/8 இங்கே கொண்டு போயிடுறேன். அப்போ 1 - 1/8. அப்போ 8 - 1 டிவைடட் பை 8ன்னு வரும். 8 - 1 7/8ன்னு வருது. அப்போ 42 இங்கே எக்ஸ்ன்னு வருதா? கரெக்டு தானே? இப்போ என்ன 6ன்னு இங்கே கேன்சல் பண்ணுவேன். அப்புறம் இங்கே எக்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 6 × 8 48. அப்போ எக்ஸ் வந்து 48ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. கரெக்டு தானே? அப்போ பி மட்டும் செஞ்சுருந்தாருன்னா அந்த வேலையை 48 நாட்களில் முடிச்சுருவாங்க. எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஏ மட்டும் செஞ்சுருந்தா 80 நாள், பி மட்டும் செஞ்சுருந்தா 48 நாள். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சுருந்தா எத்தனை நாள் உங்களுக்கே போட தெரியும்ல. அப்போ 1 டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1/a ப்ளஸ் 1/b. இவ்வளோ தானே? அப்போ 1/a எவ்வளவு? 80 நாளா? 1/b எவ்வளவு? 48 நாளா? இது வந்து 1/a ப்ளஸ் பி. இப்போ நமக்கு இதை நான் அப்படியே எல்சிஎம் எடுப்பேன், கிடைக்கிற ஆன்சரை கடைசி ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டேன் அப்படின்னா 1/, அதாவது ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கிடச்சிரும்ல. கடைசி ரெசிப்ரோக்கல் எடுக்க மறந்துடக்கூடாது. ஏன்னா இங்கே 1/a ப்ளஸ் பி தான் இருக்குது, நமக்கு தேவை ஏ ப்ளஸ் பி. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 30 நாள் அப்படின்னு சொல்லி வரும். 30 days அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வருது நமக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். நமக்கு 30 நாள் அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சுதான் 30 நாளில் செஞ்சுருப்பாங்க. நமக்கு தேவை இது மட்டும்தான். இது மட்டும் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா எக்ஸ் டேஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் டேஸ் அப்படிங்கிறது என்னென்னு நம்ம எடுத்திருந்தோம்? பி மட்டும் தனியாக வேலை செஞ்சிருந்தா எத்தனை நாளில் முடிச்சிருப்பாரு அப்படிங்கிறத எக்ஸ் டேஸ் அப்படின்னு எடுத்திருந்தோம். இப்போ ஏ மட்டும் செஞ்சிருந்தாரு அப்படின்னா எவ்வளோ நாட்களில் செஞ்சிருப்பாருங்கிறத கொடுத்துட்டாங்க. பி மட்டும் செஞ்சிருந்தாருன்னா எவ்வளோ நாட்களில் முடிச்சிருப்பாங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஏ மட்டும் செஞ்சிருந்தா எத்தனை நாள், பி மட்டும் செஞ்சிருந்தா எத்தனை நாள்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்கிறது எனக்கு கண்டுபிடிக்க தெரியும். அதை கண்டுபிடிச்சிட்டு அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? இதில் நான் வேலையே இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதை எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் கற்றுக்கிட்டால் போதுமானது. திருப்பி சொல்லியிருக்கேன், ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்த கேள்வி, ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days அண்ட் பி இன் 20 days. அப்போ ஏ மட்டும் ஒரு வேலையை செஞ்சால் 10 நாளில் முடிச்சிருவார்ப்பா. பி மட்டும் ஒரு வேலையை செஞ்சால் 20 நாளில் முடிச்சிருவார். தே ஒர்க் டுகெதர் பட் 2 days பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் ஏ லீவ்ஸ். இப்போ ஒரு வரைபடம் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? இந்த வரைபடம் எப்பயுமே இந்த வரைபடத்தை வரைஞ்சிடணும். இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாரு, நடுவுலேயே விட்டுட்டு போயிட்டாரு, நடுவில் ஜாயின் பண்ணுறாரு, இந்த மாதிரி லீவிங் ஜாயினிங், நடுவில் விட்டு விலகிடுறாரு, நடுவில் ஜாயின் பண்ணுறாரு, இந்த மாதிரினாலே இந்த இப்படி ஒரு டைமில் என்ன வரைஞ்சிருங்க. சரியா? இப்போ தே ஒர்க்டு டுகெதர் பட் 2 days பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க். அப்போ இது மொத்தமும் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? எக்ஸ் டேஸ்ன்னு எடுத்துக்கிறேன்ப்பா. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி ஏ விட்டுட்டு போயிட்டாருப்பா. அப்போ இது 2 நாள்ப்பா, மொத்தம் எக்ஸ் டேஸ். இது மொத்தமும் எக்ஸ் டேஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது மட்டும் 2 நாள், இந்த கேப் இது மட்டும் இருக்குல்ல, இந்த 2 நாள். அப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஏ விட்டுட்டு போயிடுறாருப்பா. முடிகிறதற்கு 2 நாட்கள் முன்னாடி ஏ விட்டுட்டு போயிடுறாரு. அப்போ இன் ஹவு மெனி டேஸ் வாஸ் த ஒர்க் கம்ப்ளீட்டட்? இன் ஹவு மெனி டேஸ் இந்த மொத்த வேலை எத்தனை நாளில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா எக்ஸ், இந்த மொத்த வேலை எத்தனை நாளில் முடிஞ்சிருக்கு? எக்ஸ் டேஸில் முடிஞ்சிருக்கு. இந்த எக்ஸ் டேஸ் என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். எக்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. கரெக்டாக? இப்போ இது மொத்தமும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், இது மட்டும் 2. அப்போ இந்த கேப் இருக்குல்ல,
இந்த கேப்புங்கிறது என்னது x-2 கரெக்டு தானே. இது மட்டும் 2, இது முழுசாக எக்ஸு. அப்போ இது என்னது x-2 அவ்வளோதானே, வேறு ஒன்றும் கிடையாதுல்ல. அப்போ இந்த x-2 டேஸ் யார் யார் வேலை பார்த்துருக்கா? ஏவும் வேலை பார்த்துருக்காங்க, பியும் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த 2 நாள் யார் மட்டும் வேலை பார்த்துருக்கா? பி மட்டும்தான் வேலை பார்த்துருக்காரு. ஏன்னா ஏ விலகி போயிட்டாரு, ஏ விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ ஆனால் மொத்தமாக வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்? 1ன்னு போட்டுக்கோங்கப்பான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா மொத்த வேலை முடிஞ்சில்ல, 1ன்னு போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு இந்த செக்மெண்ட்டுக்கு வர்றேன். இந்த செக்மெண்ட்டில் x-2 டேஸு யார் வேலை பார்த்துருக்கா? x-2 டேஸு ஏவும் வேலை பார்த்துருக்காரு, பியும் வேலை பார்த்துருக்காரு. அப்போ x-2 டிவைடட் பை 10ன்னு எழுதுவேன், ப்ளஸ் x-2 டிவைடட் பை 20ன்னு எழுதுவேன். கரெக்டாக? இந்த x-2 ஏ வேலை பார்த்தது, இந்த x-2 பி வேலை பார்த்தது. அவங்களா செஞ்சிருந்தா 10 நாள், ஏ மட்டும் செஞ்சால் 10 நாளில் முடிச்சிருப்பாரு, பி மட்டும் செஞ்சால் 20 நாளில் முடிச்சிருப்பார். ப்ளஸ் இந்த ஒரு போர்ஷன் இருக்குல்ல, இதை விட்டுறக்கூடாதுப்பா, அந்த போர்ஷனை சேர்த்துக்கணும். அப்போ இந்த 2 டேஸ் யார் மட்டும் வேலை பார்த்துருக்கா? இந்த 2 டேஸ் தான்ப்பா, இது 2 டேஸ், பி மட்டும் வேலை பார்த்துருக்கா. அப்போ பி 2/20ன்னு எழுதிக்கவா? 2/20. அப்போ ஃபஸ்ட்டு நான் இதை 2ஐயும் மட்டும் சால்வ் பண்ணுறேன். கீழே 20ன்னு இருக்குது. அப்போ மேலே நான் அப்படியே x-2 + 2, அப்போ 2ம் 2ம் கேன்சல் ஆகும். அப்போ எக்ஸுன்னு வருமா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னென்னு வரும்? எக்ஸுன்னு வரும், டிவைடட் பை 20ன்னு வரும். சரியா? இதை நீங்கள் எப்படி இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் டேரெக்டாக எழுதலாம். அதை எப்படின்னு மட்டும் ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்றேன். இந்த x-2 டேஸ் ஏவும் பியும் வேலை பார்த்துருக்காங்க, இந்த 2 டேஸ் பி மட்டும் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ் டேஸ் ஃபுல்லாகவே பி வேலை பார்த்துருக்காரா? இங்கேயும் பி வேலை பார்க்குறாரு, இந்த 2 நாளும் பி வேலை பார்க்குறாரு. அப்போ எக்ஸ் டேஸ் பி வேலை பார்க்குறாரு. அப்போ மேலே எக்ஸுன்னு போட்டுக்கலாம், வேலை பார்த்த நாட்கள். கீழே அவர் மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பார்? 20 நாளில் முடிப்பார். அதை கீழே போட்டுக்கணும். கரெக்டு தானே? அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ x/20 இந்த ஸ்டெப்புக்கே டேரெக்டாக நீங்கள் வந்துடலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ராக்மெண்ட்டாக பிரிக்கணும், அப்படி தான் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிக் கொடுத்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ எக்ஸ் டேஸ் பி வேலை பார்த்துருக்காரு. அப்போ எக்ஸ் டேஸ் அந்த முழுக்க அந்த எக்ஸ் டேஸுமே பி வேலை பார்த்துருக்காரு. அப்போ எக்ஸு அவர் மட்டும் செஞ்சால் 20 நாளில் முடிச்சிருவார். அப்போ கீழே 20. அப்போ ஏ எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காரு? ஏ x-2 டேஸ் வேலை பார்த்துருக்காரு. ஏன்னா கடைசி 2 நாளைக்கு முன்னாடி தான் விலகிட்டாரு. அப்போ x-2 அவராக செஞ்சால் எத்தனை நாள் ஆகும்? 10 நாள். அதை கீழே போட்டு = வேலை முடிஞ்சிருச்சுல, அப்போ = 1 அவ்வளோதான். இப்போ இதை மட்டும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது. நமக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க? இன் ஹவு மெனி டேஸ் வாஸ் த ஒர்க் கம்ப்ளீட்டட்? அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிக்கப்பட்டது? மொத்தம் எத்தனை நாள்? மொத்தம் எக்ஸ் டேஸ். அப்போ எக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கான ஆன்சர் எனக்கு கிடச்சிரும். கரெக்டாக? எக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கான ஆன்சர் எனக்கு கிடச்சிரும். அப்போ x-2 டிவைடட் பை 10 ப்ளஸ் x டிவைடட் பை 20 = 1. இங்கே 1ன்னு இந்த பக்கம் இருக்குது, அது அங்கிட்டு பக்கம் அந்த பக்கம் எழுதிக்கிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ கீழே எல்சிஎம் எடுக்கிறேன், 20ன்னு வரும். அப்போ இங்கே 2 மேலேங்களையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2x மைனஸ் 2 × 2 4 ப்ளஸ் x = 1. கரெக்டாக? இந்த 20 அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அப்போ = 20ன்னு வரும். இங்கே 2x ப்ளஸ் x 3x -4, இந்த -4 அங்கிட்டு கொண்டு போகிறேன். அப்போ 20 + 4 24ன்னு வரும். 3x = 24. இந்த 3ஐ கேன்சல் பண்ணுறேன். 8 3s are 24. அப்போ x = 8 டேஸ்ன்னு கிடச்சிருச்சு. அப்போ மொத்தம் எத்தனை நாட்கள் அந்த வேலை, அந்த மொத்தம் எத்தனை நாட்களில் அந்த வேலை முடிக்கப்பட்டது அப்படின்னா 8 டேஸில் அந்த வேலை முடிக்கப்பட்டது. 8 டேஸில் அந்த வேலை முடிக்கப்பட்டது. அப்போ x = 8ன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 8 நாளில் வேலை முடிக்கப்பட்டது. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? இப்போ இன்னொரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். அப்போ ஏ எத்தனை நாள் வேலை செஞ்சார்? பி எத்தனை நாள் வேலை செஞ்சார்? சரியா? இப்போ ஏ எத்தனை வேலை செஞ்சார்? x-2 டேஸ் மொத்தம் வேலை பார்த்துருக்காரா? இப்போ ஏ 6 நாள் அதில் வேலை பார்த்துருப்பார். அந்த மொத்தம் அந்த வேலையில் 6 நாள் வேலை பார்த்துருப்பார். பி எத்தனை வேலை பார்த்தார்? எக்ஸ் டேஸுமே இருந்தார், முடிக்க வேலை ஃபுல்லாக அந்த எக்ஸ் டேஸுமே அவர் இருந்திருக்கார். அப்போ பி 8 நாள் வேலை பார்த்துருக்கார். ஓகேவா? ஏ 6 நாள் வேலை பார்த்தார், பி 8 நாள் வேலை பார்த்தார். அவ்வளோதான். மொத்தம் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிக்கப்படுது? 8 நாட்களில் முடிக்கப்படுது. அதான் நமக்கு தேவை. இந்த கொஷினில் அதான் கேட்டிருக்காங்க. இது நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ எக்ஸ் டேஸ் கண்டுபிடிச்சிட்டோம், 8 நாள். அப்போ நமக்கான ஆன்சர் 8 டேஸ் அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.